டைம் இந்த வீடியோ பார்க்கலையோ ஸோ அந்த டைம் கொடுத்துறா. ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ போன கிளாஸ் என்ன பார்த்தோம்? போன கிளாஸ் என்ன பார்த்தா ரைட் ஒன்று எழும்பி ஸ்டடி ஆகிட்டீங்க. ஸோ நம்ம கிளாஸுக்கு போவோம். ரைட், சரி இப்படி இப்போ போன கிளாஸ் நம்ம என்ன பார்த்தா மின்னேத்தன்மை வரைக்கும் பார்த்ததானே மின்னேத்தன்மை வரைக்கும் எல்லாம் கிளியர் தானடா. இப்போ சரி நம்ம சடப்பொருள் அப்படி பார்த்து வந்து அந்த வெண்திணிவெண் அதெல்லாம் என்ன உனக்கு கிளியர் தானே உனக்கு? ரைட், ஓகே. இப்போ நான் பார்க்க போகிற பாடம் என்னன்னா ஆவர்த்தன அட்டவணையை பார்த்துட்டோம், இலத்திரவியலும் பார்த்துட்டு வந்து சில உலோகங்களை பற்றி பார்க்க போகிறோம். உலோகங்கள், அலோகங்கள், உலோகக்கோழிகள். இந்த பாடத்தை பொறுத்தளவு, அதாவது இந்த சின்ன இந்த துண்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இது என்ன உணவு கேள்வியில மேக்சிமம் கேட்டு வரும். அதாவது இதுல உள்ள கீ பாயிண்ட்ஸை வச்சு தான் நீ என்ன செய்யணும்னா ரைட் இதான் இந்த உலகம், இதான் இந்த உலகம், சாரி உலோகம், ரைட் இதான் இந்த அலோகம், இது உலோகக்கோழி. நீ என்ன செய்யலாம் தனியா இதை டிஃபைன் பண்ணலாம். சோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இந்த பாடத்தை பார்க்கணும். ரைட், இப்ப பொதுவா 3 வகையானாக்கள் இருக்காங்களா நம்ம பார்க்க போறாங்கல்ல. 3 வகையானாக்கள். ஒரு டைப் ஆனாக்கள் சொல்லுவோம் உலோகம், அடுத்த டைப் அலோகம், அடுத்த டைப் உலோகக்கோழிகள். உலோகக்கோழிகள். ரைட், உனக்கு லேசா விளங்குற மாதிரி சொன்னா இவங்க ஆட்கள் யாருன்னு சொன்னா நார்மலா சொல்லி வர்றேன் பாரு. ரைட், பாய்ஸ் எல்லாரையுமே உலோகமா பாரு. பாய்ஸ் எல்லாரும் உலோகம், கேர்ள்ஸ் எல்லாரும் அலோகமா பாரு. பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் இடைப்பட்ட ஒரு இது பாரு அலியன் சொல்லுவோமே அவங்கள உலோக போலிகள் என்னவா? சரியா? ரைட், இப்போ உங்களுக்கு இதுல ஃபர்ஸ்டா தெரிஞ்சுக்க வேண்டியதுடா உலோகத்துல பௌதிக இயல்பு எப்படி இருக்க போது, அதே டைம் உலோகத்துல இரசாயன இயல்பு எப்படி இருக்க போது, அலோகத்துல பௌதிக இயல்பு இரசாயன இயல்பு இதைத்தான் நாம செய்ய போற மாட்டா ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சரிதானடா? ரைட், கொஞ்சம் சிரித்த முகத்துடன் கிரியேட்டிவ் ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சுன்னா இதை பாரு. சரியா? ரைட், சரி. இப்போ நான் பார்க்க போற விஷயத்தை பார்த்தீங்கன்னா உலோகம். நான் சொல்லிட்டு தானே உலோகம் பாய்ஸ் மாதிரி. ரைட், உனக்கு இதை வச்சு என்ன செய்யறா சிலதை சொல்லிட்டு போறோம் பார்க்க வேணும். சரியா? ரைட், உலோகம், அங்கால அலோகம், உலோகக்கோழி. சரியா? ரைட், உலோகம்டா நீ என்ன செஞ்சிட்டு பாய் தற்போது நீ இருக்கக்குள்ள மேல அண்ணாந்து பாத்தீங்கன்னா ஃபேன், அது என்னது ஒரு உலோகம். அதே மாதிரி நீ கீழே கதிரையில இருந்தீங்கன்னா கதிரை கம்பியை தொட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு உலோகம். சோ நம்மள அன்றாட வாழ்க்கையில உலோகம்ங்கிறது எப்படி இருக்க போகுது பறந்துகட்டு நீ கண் என்னத்தை பார்த்தாலே ஒன்னு உலோகம் மாதிரியும் அல்லது அலோகம் மாதிரியே போகுது. ரைட், இப்ப அதை நம்ம பார்த்துக்கிறோம்ல. இப்ப அதுல பௌதிக இயல்பு வர்த்திக்கும் இரசாயன வர்த்திக்கும். ரைட், இப்ப சில உதாரணமா இந்த பாடத்தை என்ன செய்யணும் ஷார்ட் அவுட் பண்ணி தான் இந்த பாடத்தை படிக்கணும். அதாவது இந்த பாடத்தை நான் விளங்கப்படுத்துறதுக்கு பிறகு என்ன செய்யணும் நீ நோட்ஸ் எழுத இந்த பாடத்தை பார்த்து ரைட் இந்த நோட்ஸ் எழுத என்ன செய்யணும்னா உலோகம் பௌதிக இயல்பு போட்டு ஷார்ட் பாயிண்ட்ஸ், இரசாயன இயல்பு போட்டு ஷார்ட் பாயிண்ட்ஸ். உலோகத்துல சோடியம் மெக்னீசியம் என்னென்ன இயல்புகள் எப்படி தாக்கமடையும் என்னென்ன தாக்கம் பார்க்கணும். ரைட், இப்ப நான் பார்க்க போற விஷயத்தை பாத்தீங்கன்னா உலோகங்கள் மேற்பரப்பு என்ன செய்யணும்னா மினுக்க மாதிரி. நான் பாய்ஸ் சொன்னேன்டா. இப்ப கிரீம் போடுற யாரு பாய்ஸா கேர்ள்ஸா? மோஸ்ட் கொள்ளையா முகத்துக்கு கிரீம் இதெல்லாம் போடுற யாருடா? யார் போடுற? நான் கிரீம் எல்லாம் போடுறதுடா. யார் போடுற? கேர்ள்ஸ். ஏன் போடுவாங்க கேர்ள்ஸ் கிரீம்? அழகா ஆக்கி போடணும்ங்கிறதுக்காண்டி. சோ பாய்ஸ் என்ன செய்ய மாட்டாங்க ஏற்கனவே என்ன வடிவானாங்க பாய்ஸ். சோ அதை என்ன செய்ய பாய்ஸ் போட மாட்டாங்க. சோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உலோகங்களோட மேற்பரப்பு பளபளப்பானவை. அதாவது உலோகங்களோட மேற்பரப்பு எப்படி இருக்கும்னா மினுக்க மாதிரி இருக்க போகுது. உலோகங்களோட மேற்பரப்பு தானே மினுக்க மாதிரி இருக்க போகுது. அதே டைம் ஒரு அலோகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல மேற்பரப்பு என்ன செய்ய போகுது மங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் என்ன செய்வாங்க கிரீம் போட்டு பளபளப்பா காட்ட முயற்சி செய்வாங்க. ரைட், ஒன்றை பார்த்துக்கொள்ளுங்களே உலோகங்களோட மேற்பரப்பு என்ன செய்ய போகுதா பளபளப்பா இருக்க போகுது. அதாவது மினுக்க மாதிரி இருக்க போகுது உலோகங்களோட மேற்பரப்பு. ரைட், அடுத்தது தட்டக்கொலை. அதாவது ஒரு கம்பி ஒன்று புற்றுள் இரும்பு புற்றுள் தானே எடுத்து தட்டி பாத்தீங்கன்னா கண்ணீர் ரெண்டு ஒளி கேட்கும். பீங்கான் தானே பீங்கான் எடுத்து காதலி வச்சு கூட ஒரு கரண்டியால தட்டிப்பாரு எப்படி கண்ணீர் எப்படி பண்ணுவாரு. ரைட், அப்ப உலோகங்களை பொறுத்தளவுக்கு ரெண்டு பகுதியை சொல்லிக்கேன். ஒன்னென்ன மேற்பரப்பு மினுமினுக்கமானவை, அடுத்தது என்ன தட்டக்கொலை கண்ணீர் என்று சத்தம் வரும். அடுத்தது சாதாரண வெப்பநிலையில பெரும்பாலும் என்ன போது உலோகங்கள் திண்மமா தான் இருக்க போகுது. அன்றாட வாழ்க்கையில நீ யூஸ் பண்ணிட்டீங்கடா இரும்பு புற்றுள் பெருக்கிலைதா சோ எக்கச்சக்கமான உலோகத்தை யூஸ் பண்றேன். பெரும்பாலான இடத்துல என்ன இருக்க போது உலோகம் திண்மமா தான் இருக்க போது. ஆனா ஒரு ஆளை தவிர அவதான் யாரு அந்த ஒரு ஆளை தான் கேட்டு வரும். அவர் யாரு
அரை வெப்பநிலையில திரவமா இருக்கக்கூடிய உலோகம் எது? கொலசிப்பள்ளி. என்னடா சொல்லு? இரசம். ஓகே பிள்ளைகள். சோ இதான் அதில் உள்ள போதியர்கள். அடுத்தது வாட்டத்தகு நீட்டத்தகு இயல்புடையவை. ரைட். இப்ப ஒரு உலோகத்தை எடுத்தீங்கன்னா அதை நீட்டி வளைச்சி தான் செய்வாய். மின்னி போட்டிருப்பாய், அதே டைம் நெக்லஸ் எக்ஸெட்ரா, அதே டைம் கூடிய மாதிரி செய்வாங்க. அந்த காப்பு போடுறது இல்லை, அந்த காப்பு அதே மாதிரி போட்டு அந்த டைமேஸ். ஸோ எல்லாத்தையும் செய்ய போறோம்டா. ஒரு இரும்பு பாரம் எடுத்து அதை வாட்டத்தகு நீட்டத்தகு அந்த இயல்பு விற்கிறதுனால தானே செய்ய போறோம். நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு உலோகத்தையும் செய்ய போறோம், மாற்ற போறோம். ஸோ அது என்ன? அதுல ஒரு பகுதி அனுபவம். அடுத்தது சிறந்த மின் வெப்ப கடத்தி. ரைட். இப்ப மின் வெப்ப கடத்தி பாத்தீங்கன்னா கரண்ட் வயர் இருக்கு தானே, கரண்ட் வயர் இருக்கு தானே. அதை பாத்தீங்க என்ன செய்ய போதும்? கரண்ட் வயர்ல கரண்ட் வயர் நம்ம கரண்ட் வயர் சில யூஸ் பண்றோம்னா அதுல என்ன செய்ய போறோம்னா செப்பு கம்பி இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன செப்புலாம் ஒரு உலோகம். சோ அது உலோகமா இது என்ன செய்யறாங்க? அது சிறந்த ஒரு வெப்ப கடத்தி என்ன செய்ய போகுதுன்னா அது தொழிற்பட போகுது. ரைட் அவளே? ரைட். அடுத்தது பார்க்க போறோம் அடர்த்தி. இப்ப உலோகத்துக்கு பொதுவா பார்த்தோம்னா அடர்த்தி என்ன செய்ய போகுதுன்னா பொதுவா என்ன செய்ய போகுது? பொதுவா கொஞ்சம் உயர்ந்த அடர்த்தியை கொண்டாடுறதா இருக்கிறோம். உலோகம் இருக்க போறாரு இரும்பு இதெல்லாம் போட்டீங்கன்னா மேக்சிமம் என்ன செய்ய போகுது? நீர்ல கொஞ்சம் தாழ்வு. ஏன்னா நீரை விட சில நிறைய அணையமானதுக்கு அடர்த்தி கூட. சோ இதுக்குள்ளே இவ்வளவு நான் மேல சொன்ன எல்லாமே என்னடா? ஒன்றை பகுதியல்பு. பகுதியல்பு என்ன? பிசிக்கலா இருக்கிறது. இப்ப ஒன்ன பார்த்து பகுதியல்பு நான் என்ன சொல்லுவேன்? நீ பாக்குறதுக்கு கருப்பியா இருக்காய், சிவப்பியா இருக்காய், சரியா? சோ அது என்ன? ஒன்றை பகுதியல்பு. நீ பாக்குறதுக்கு குண்டா இருக்காய், மெல்லிசா இருக்காய். அதே மாதிரி உலோகங்களுக்கு இருக்கிற பகுதியில் என்னடா? ஒன்று என்ன? நான் சொல்றேன் உலோகத்தை பாய்ஸ் மாதிரி வச்சுக்கணும். பாய்ஸ் கிரீம் போட மாட்டாங்க. சோ பேசிக்கலாவே பளபளப்பா இருப்பாங்க. சோ ஒன்று என்ன? மினுக்கமா இருக்க போது. ரெண்டாவது தட்டினா கண்ணீரண்ட ஒளி. அடுத்தது பாரு கரண்ட். சோ மின்வெப்ப கடத்தியா சொல்லப்பட போகுது. அடுத்தது வாட்டத்தகு நீட்டத்தகு இயல்பு. கையில போட்டு மின்னி மோதிரம் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது என்ன இயல்பு? நீர் கொஞ்சம் அடர்த்தி கூடியதா இருக்க போகுது. அரை வெப்பநிலையில திண்மமா இருக்க போகுது. சரியா? சோ இவ்வளவு என்னடா? உலோகங்களுக்கான பௌதிக இயல்புகள். ரைட். அடுத்தது இரசாயன இயல்புண்டா. அவங்க இரசாயன ரீதியா எப்படி இயல்பு பண்றீப்பா என்று ஒவ்வொரு வருது. சரியா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா சடப்பொருள் என்ன பிரிச்சோம்? பௌதிக நிலை, இரசாயன பொருள். சோ பௌதிக இயல்புல பார்த்துட்டா அந்த இரசாயன இதை பார்க்கும். சரியா? இரசாயன இதை பார்த்தோம்னா உலோகங்கள் நேரையை உருவாக்கும் ஆற்றலை கொண்டன. அப்படின்னு பார்த்தோம்னா நான் உனக்கு ஏற்கனவே ஒரு கதை சொல்லிட்டேன்னா நம்மகிட்ட இருக்கிற ஒன்றை கொடுத்தோம்னா அவர் என்ன வருவாரு? பிளஸ் வருவார். நம்மகிட்ட இருக்கிற ஒன்றை கொடுத்தா நம்ம டேக்கிற ஒரு இடத்துல கொடுத்தா வேணும் பிளஸ் ஆகும். ஒன்றை வாங்கினா மைனஸ் ஆகும். உலோகங்கள் நம்ம இதுக்கு புறவு படிக்க போறதா வலுவலை செக்ஷன்ல நம்ம இதை தெளிவா படிப்போம். இதை பார்த்தீங்கன்னா உலோகங்கள் பொதுவா எப்படி இருக்க போகுதுன்னா நம்மகிட்ட இருக்கிற எலக்ட்ரான்களை கொடுக்க முடியாதுன்னு இருப்பாரு. இப்போ உதாரணமா சொல்ல போனா சோடியத்தை எடுத்து பாருங்க. சோடியம் ஒரு உலோகம். சோடியத்தில் ஒரு எத்தனை இருக்கு? ஒரு எலக்ட்ரான் இருக்கு. சோ அந்த ஒரு எலக்ட்ரான் சிவரோட கொடுக்கத்தான் பார்ப்பாரு. அதே டைம் ஒரு அலோகத்தை எடுத்தீங்கன்னா Cl எடுவேன். ஒரு அலோகம் Cl என்ன செய்ய போது? அவருக்கு ஒரு எலக்ட்ரான் வாங்க போறாரு. நமக்கு தெரியும் வாங்கினா அவரை மறை அயன். மறை அயன் பெற்றால் அவர் என்ன அயன்? நேர் அயன். சோ இதுல நீ கவனிக்கணும் என்ன பிள்ளைகள்? சோ ஒரு உலோகம் என்ன செய்ய போறாருன்னா அவர் தெரிக்கிறத கொடுக்க போறாரு. சோ பொதுவா உலோகங்கள் என்ன இயல்பு கொண்டிருக்கும்னா நேர் அயன்களை உருவாக்குறது தான் கொண்டிருக்க போகுது. சரியா பிள்ளைகள்? நேர் அயனை உருவாக்கக்கூடிய நேர் அயனை சொல்லுவோம், கற்ற அயன் சொல்ல போறோம். சரியா? ரைட். அடுத்தது பார்த்தோம்னா உலோகங்கள் பொதுவா என்ன இயல்புன்னா ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சாங்கன்னா கார ஆக்சைடுல உருவாக போறாங்க. கார ஆக்சைடுனா சரியா? மூல ஆக்சைடுனா சரியா? இப்ப அதை பாத்தீங்கன்னா எப்படி வர போகுதுன்னா இப்போ உதாரணமா நான் ஒரு ஐடியா காண்டி சொல்றேன். இதை பாரு. இப்ப நம்ம ஒரு ஆவர்த்தனம் எடுக்கவே நம்ம ஒரு ஆவர்த்தனம் எடுக்கிறோம். சரியா? இது அப்புறம் நம்ம செக்ஷன் கழிக்க போறோம். சரியா? ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சு வாராக்கல்ல இவவே எல்லாருமே அதாவது அலுமினியம் வந்து இயல்பு. சோ இதுல கதை கான்செப்ட் வேற. இதை விட்டு போட்டு இந்தியால பாத்தீங்கன்னா இவ்வளவு என்ன உலோகம் வந்தா இயல்பு. பொதுவா உலோகங்கள் என்ன செய்யணும்னா ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சா கார ஆக்சைடை உருவாக்கும். நீ ஒரு உலோகம் ஒன்று எடுத்தீங்கன்னா அந்த உலோகம் என்ன செய்யணும்னா ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சா பொதுவா காரக்கரைசல் என்ன செய்ய போகுதுன்னா உலோகங்கள் உருவாக்க போகுது. சோ இவ்வளவு நம்ம உலோகத்துல இரசாயன இயல்பு. என்ன இரசாயன இயல்பு? ஒண்ணு என்ன சொல்லு? ஒண்ணு என்னடா இரசாயன இயல்பு? இரசாயன இயல்பு பாய்ஸ் கேர்ள்ஸ் வித்தியாசம் அடி சொல்லலாமாடா? எல்லாம் என்ன ஒரே கூட்டத்துக்கு வர போகுது. சரியா? பௌதிக என்ன பாய்ஸ் கொஞ்சம் படிவானாங்க, கேர்ள்ஸ் கொஞ்சம் கிரீம் போட்டு படிவா பார்க்காங்கன்னு சொல்லலாம். சரியா? இதுக்கான நம்ம கீழே கமெண்ட்ல அடிக்கிறல்ல. சரியா? சோ இதை நல்லா கவனிச்சுக்கோடா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போறோம்? உலோகங்களோட இரசாயன இயல்பு சொல்லுங்க.
ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சி மூல ஆக்சைடை உருவாக்கும். பொதுவா நேரயனை உருவாக்கக்கூடியது நீரில் கரைந்தும் என்ன செய்யப்பட்ட காரக்கரைசல் உருவாக்கும். அதாவது நீர்ல கரைச்சாலும் காரக்கரைசல் சொல்றதுல OH மைனஸ் என்று வருது. உதாரணமா சோடியத்தை நீர்ல கரைச்சோம்னா சோடியத்தை H2O நீர்ல கரைச்சோம்னா NaOH ன்னு வரப்போகுது. OH மைனஸ்னா அதுல சேர்ந்து வருது. அதே மாதிரி மெக்னீசியத்தை நீர்ல கரைச்சோம்னா மெக்னீசியத்தை H2O நீர்ல கரைச்சோம்னா MgOH twice வரப்போகுது. சரியாவே? சோ இதத்தான் நாம சொல்லுவோம் என்னன்னு கரைந்து ஒரு காரக்கரைசலை உருவாக்கும். நீரோட தாக்கம் அடைஞ்சு வரப்போற என்ன செய்யப்பட்டா, அதாவது இதுக்கு புறவு படிக்க போற பாடத்துல இந்த தாக்கம் எப்படி லேசா ஆகுது, அதே மாதிரி எது எதோட தாக்கம் அடையும், எது நீரோட தாக்கம் அடையாதுங்கிறத நாம இது இந்த படிக்கிற செக்ஷனுக்கு அடுத்த செக்ஷன் சோ பார்ட் 2 புக்ல ஃபர்ஸ்ட் ஆகிற செக்ஷன்ல நாம செய்யணும்னா பாப்போம். சோ இத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்கடா. இதான் இதர பௌதிக ரசாயன இயல்புகள். சரியாவே? ரைட், ஓகே. இப்போதான் நாம ஒவ்வொரு ஆட்களை பத்தியும் பார்க்க போறோம். சோ இந்த ஒவ்வொரு ஆட்கள் என்ன செய்யணும், உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். பார்க்க போறால ஃபர்ஸ்ட் the most interest person ஆவர்த்தன அட்டவணையில துடிப்பான ஒரு மனுஷனை பத்தி நான் பார்க்க போறோம். அவரோட பேர் என்னடா? மிஸ்டர் சோடியம். பொதுவா பிள்ளைகள்கிட்ட ஏதாவது ஒரு உலோகம் சொல்றாங்கடா, எடுத்தோன்னு சொல்ற உலோகம் என்னடா? சோடியம் தான் சொல்றோம். ரைட்டா? ரைட். சோடியம் பாத்தீங்கன்னா சோடியம் என்ன, சோடியத்தை சொல்ல போனா பொதுவா தானே முதலாம் கூட்ட மூலம் தான் போகுது. அதே மாதிரி தாக்குதிரை கூடிய மூலம். தெரியுதா? நம்ம முதலாம் கூட்டம் இரண்டாம் கூட்டம் என்ன, தாக்குதிரை கூடியது. அதுலயும் இரண்டாம் கூட்டத்தை விட முதலாம் கூட்டவாக்கள் என்ன செய்வாங்க, தாக்குதிரை மிச்சம் கூட. ஏன்னா ஒரு இலக்கணம் தான் என்ன செய்வா, ஒரு இலக்கணத்துக்கு பாசம் அதுல தாக்குதிரை கூட. ரைட். இது எங்க காணப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா சோடியம் குளோரைட்டா கடல் நீர்ல என்ன செய்ய மாட்டா பெரும்பாலும் என்ன செய்ய போது காணப்பட போகுது. ரைட். வழியில் இது எப்படிப்பட்ட ஆளுன்னு பார்த்தோம்னா, இப்போ உதாரணமா உண்ட கிளாஸ் ரூம் இருக்குதானே, கிளாஸ் ரூம் இருக்குதானடா. கிளாஸ் ரூம்ல சில சண்டியல் இருப்பானு, சில ரஃபானா இருப்பானு. அவனால பாத்தீங்கன்னா எப்படி இருப்பானு, வகுப்புல வச்சாலும் சண்டை பிடிப்பான், கொண்டு போய் வெளியே வச்சாலும் வாரம் உள்ளோட சண்டை பிடிப்பான். என்னடா நீ இப்படி என்னோட ஆபீஸ் ரூம்ல வச்சாலும் சண்டை பிடிப்பான், எங்க வச்சாலும் என்ன செய்வான், சண்டை பிடிப்பான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் யாரு, நம்ம சோடியம். சோடியம் தாக்குதல் மிச்சம் கூட. அதனாடி சோடியம் எடுத்து வெளியில வச்சா, துறந்து சும்மா வச்சா வழியில் உள்ள ஆக்சிஜனோட தாக்கம் அடைவாரு. அப்ப என்ன செய்வாரு, வழியில் உள்ள ஆக்சிஜனோட தாக்கம் அடைவாரு. என்னடா சும்மா வச்சா வழியில் ஆக்சிஜனோட தாக்கம் அடைறாங்க, போய் தண்ணிக்கு வச்சாலும் என்ன செய்வாரு, நீர்ல வச்சாலும் உக்கிரம் அதோட உரத்தை தாக்கம் அடைவாரு. சோ எங்க வச்சாலும் இவர் என்ன செய்வாருன்னா தாக்கம் அடைவாரு. அப்ப இவரை எப்படி நாம பாதுகாத்து வச்சுக்கொள்றேன். எல்லாத்துக்குள்ளையும் போட்டா தாக்கம் அடையாது. உதாரணமா நீ பிராக்டிகல் செய்யணும், லேப் மேம்கிட்ட போய் என்ன செய்றாய், ஒரு 10 கிராம் சோடியம் வாங்கிட்டு வராய். சோடியம் வாங்கிட்டு வந்து வெளியே வச்சு என்ன செய்யும், சோடியம் பட்ட 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 தாக்கம் அடைய போகுது. சோ இந்த சோடியத்தை பாதுகாத்து வைக்கிறது தான் எல்லா சண்டியனும் ஒரு இடத்துல என்ன செய்வான், சாதுவா தான் இருப்பான். அது எந்த இடம் வேண்டோ ஒரு பிரதிபந்தனை பொறுத்து இருக்கு. சிலவன் முட்டை அமைதியா இருப்பான், சில ஆட்கள் அமைதியா இருப்பான். சோ அந்த கன்செப்ட் படி சோடியம் அமைதியா இருக்கிற இடம், அதாவது சோடியத்தை நாம பாதுகாத்து வைக்கிற முறையில ஒன்றுதான் பரப்பின் எண்ணெய்க்கிறது, அடுத்தது என்ன மண் எண்ணெய்க்கிறது. சோ இந்த ரெண்டுலயும் வச்சு என்ன செய்வாரு, சோடியம் வரை ஒரு பாட்டுக்கு அப்படியே இருப்பாரு. அடுத்ததுல சோடியத்தை பத்தி இன்ட்ரெஸ்டா சொல்ல போனாடா, சோடியம் என்ன செய்யும்டா, நீர் ஒரு அடர்த்தி குறைஞ்சது ஒரு பக்கம் மிகவும் மென்மையானது உலோகம் தான், ஆனா மிகவும் மென்மையானது. உதாரணமா ஒரு சோடியம் துண்டெடுத்து, நான் இப்போ வீடியோ உங்களுக்கு இதோட சேர்த்து நினைச்சாலும் பாத்துக்கோங்க. சோ சோடியம் ஒரு துண்டெடுத்து நீ கத்தியால கட் பண்ணியேண்டா, சோடியம் ஒரு துண்டெடுத்து நீ கத்தியால கட் பண்ணியேண்டா, அது என்ன செய்யும், ஸ்லைஸா கட் பண்ணப்படும். அந்த கட் பண்ணப்படுற அந்த துண்டை பார்த்தீங்கன்னா மினுக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேர்த்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த துண்டு மங்கல் அடைஞ்சிடும். ஏன், வழியில் உள்ள ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்ச துண்டு என்ன செஞ்சிடும், மங்கல் அடைஞ்சிடும். நீ வெட்டின உடனே ஃப்ரெஷ்ஷா வர அந்த துண்டு என்ன செய்யும், பளபளப்பா இருக்க போது கொஞ்ச நேரம் பொழுது என்ன செய்யும், அந்த துண்டு மங்கல் அடைஞ்சிடும். சோ சோடியத்துக்குரிய ஒரு ஸ்பெஷலான இயல்பு தான் என்னடா, மிகவும் மென்மையானது, கத்தியால வெட்டினா வெட்டப்படக்கூடியது. சரியா? ரைட். அடுத்தது பார்த்தோம்னா ஸ்வாலின் பரிசோதனை ஒரு பரிசோதனை இருக்கு. சோ ஏலோலுக்கு வந்தீங்கன்னா
சுவாலை பரிசோதனையோட கலர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு ஓ லெவல்ல லேசா சொல்றாங்க. சுவாலை பரிசோதனைனா அது என்ன செய்வாங்கன்னா ஒரு குளோரைட் நிலையத்தை, அதாவது குளோரின் நிலையத்தை ஒரு கம்பியோன்ல சோடியத்தை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சுவாலையில குடிச்சா ஒரு கலர்ல பத்தும். அது சொல்லுவோம் பொன் மஞ்சள் நிறம்னு சொல்லுவோம். உங்களுக்கு டீப்பா தேவையில்ல, அந்த செக்ஷன் டீப்பா தேவையில்ல. அது எப்படி சொல்றேன்னா குளோரைட் இது நிலையத்தை ஒரு கம்பி ஒன்றுல, ஒரு பிளாட்டினம் கம்பி ஒன்று எடுத்து என்ன செய்வோம்னா நெருப்பை பத்த வச்சுட்ட உடனே, அதாவது சோடியத்தை தானே குளோரைட் இந்த கம்பியில சோடியத்தை கொஞ்சம் வச்சு நெருப்பை பத்த வச்சுட்ட உடனே பொன்மஞ்சள் நிறமா இந்த நெருப்பு என்ன செய்ய முடியும். அப்படி எங்க நாம என்ன சொல்லலாம், இது சோடியம் அப்படின்னு சொல்லலாம். சரியாவளே, ரைட். அடுத்தது சோடியத்துல பௌதிக இயல்புகள் இரசாயனங்கள் பார்த்தோம்னா சோடியம் என்ன செய்வாரு, கத்தியால வெட்டினா வெட்டுப்படக்கூடிய ஒரு மென்மையான உலோகம். அடுத்தது என்ன, நீரிலும் பார்க்க அடர்த்தி குறைவானது. இவ்வளவுக்கு ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னா சோடியம் துண்டு தானே வெரி இன்ட்ரெஸ்டா இருக்கும். லேப்ல போய் செஞ்சு பாரு பிராக்டிகல். ஒரு சின்ன ஒரு சோடியம் துண்டு எடுத்து ஒரு குடுவை ஒன்றுக்கு தண்ணியோ அல்லது ஒரு அமிலம் ஒன்றுக்கு போட்டியன்னா, சோடியத்தை போட்டியன்னா ஒளியோட என்ன செய்யணும்னா சுத்தும். சோடியத்தை ஒரு பெரிய ஒரு துண்டோட போட்டியன்னா பிராக்டிகல் செய்யறதுக்கு நீ இருப்பாய், செஞ்சு முடிஞ்சு என்ன வந்து கேட்கறதுக்கு என்ன செய்ய மாட்டாய், இருக்க மாட்டாய். சோ டேஞ்சரஸ். லேப் டீச்சர் யாரு கைடன்ஸும் இல்லாம இந்த பிராக்டிகல் செய்யறதுக்கு போகாதீங்க. ஸோ யாரும் டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா கூட்டிட்டு செய்யணும் போய் பாருங்க. அதாவது தண்ணி ஒன்றுக்கு சோடியம் துண்டு போட்டீங்க என்ன செய்ய போகுது, ஒளியோட தண்ணி உனக்கு ஒன்று தெரியணும். தண்ணியில ஒன்று மிதக்குது அப்படின்னா அது நீரோட அடர்த்தி கூடிய குறையா, தண்ணியில நீர்ல மிதக்குனா அடர்த்தி கூடிய குறையா, என்ன அடர்த்தி குறைய. சோ அதான் என்ன செய்யுது, தண்ணிக்கு மேலால வருது. சோ இதுக்குள்ள என்ன தெரிஞ்சுக்கணும்டா. அடுத்தது என்ன, மின் வெப்ப கடத்திங்கிறது நம்ம தெரிஞ்சிடும். அடுத்தது சோடியத்துல இரசாயன இயல்புகள் பார்க்கணும். சோடியம் மாதிரி இரசாயன ரீதியா எப்படி இருப்பாரு நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும். சோ நம்ம இரசாயன பார்ப்போம். சரியா, யாரு சோடியத்துல இரசாயன பாத்தீங்கன்னா எப்படி வர போகுதுன்னா வழியில் உள்ள ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சாங்கன்னா சோடியம் ஆக்சைடு என்ன செய்வார், உருவாக்குவார். அதாவது சோடியம் வழியில் உள்ள ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சி ஒட்டோட தாக்கம் அடைஞ்சாங்கன்னா எப்படி வர போகுது, Na2O சேர்வை என்ன செய்யப்படுறா உருவாக போறாரு. வழியில் ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சி Na2O சேர்வை என்ன செய்யப்படுறா உருவாக போறாரு. சரியா, ரைட், ஓகே. இப்ப பாப்போம் அடுத்த விஷயம் என்னன்னா சோடியம் நீரோட உக்கிரமா தாக்கம் அடைஞ்சா சோடியம் ஹைட்ராக்சைடு உருவாக்கும். சோ நான் சொல்றேன் இவடத்துக்கு எப்படி என்னென்ன உருவாக்கும்ங்கிறத புரிச்சுக்கோங்க. சரியா, நான் இதுக்கு பிறகு படிக்கிற பாடத்துல ஒரு 5 கீ பாயிண்ட்ஸ் இருக்கு. சோ அந்த 5 கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொன்னேன்னா நீ எல்லாத்தையும் செய்யலாம், மலைமலை தாக்குதலுக்கு போகலாம். சோ அவனுக்கும் மிச்சம் லேசா இருக்கும். சோ இவடத்தை நீ பார்க்க வேண்டியது என்னடா, சோடியம் இதோட தாக்கம் அடைய போது, உலோகத்தோட தாக்கம் அடைய போது, வலியோட தாக்கம் அடைய போது, அதே அமிலத்தோட தாக்கம் அடைய போது. இது மூணு தானே சோடியத்துல இரசாயன இயல்புகள். அடுத்தது சோடியம் பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்கள். பொதுவா சோடியம் என்னது பயன்படுத்தப்படும்னா உலோக பிரித்தெடுப்பு தான் செய்ய போதுன்னா சோடியம் பயன்படுத்தப்படும். அதாவது பொன்வெள்ளி பிரித்தெடுப்பு சோடியம் பயன்படுத்த போது, டைட்டேனியம் சேர்க்கேனியம் போன்ற அந்த சேர்வைகள் பிரித்தெடுக்கிறது பயன்படுத்தும். அடுத்தது நீங்க பாய்ஸ் சொல்ற டெனிம், பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரும் இப்ப டெனிம் யூஸ் பண்றாங்கடா. அந்த டெனிம்ல பாத்தீங்கன்னா சாயம் ஒன்று ப்ளூ கலர் சாயம், ப்ளூ கலர் ஒவ்வொரு கலர்ல போட்டு தெரியுது இருக்கு. சோ ப்ளூ கலர்ல அந்த சாயம் நீ தான சொல்றோம், இண்டிகோ சாயம்னு சொல்ல போறோம். சோ அது தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து சோடியம் விளக்கு. சோ நான் உங்களுக்கு சொல்ற யூஸ் எல்லாத்தையும் செய்யணும்னா கீழே மேக்ஸிமம் போட பார்க்கணும், படங்களை போட பார்க்கணும். சோ என்னைக்கோ பிடிச்சிக்கோ. சோ இவ்வளவு என்ன செய்யுதுடா சோடியத்துல பயன்கள்ல வருகிறது. சோடியம் அமிலம் தயாரிப்பு என்ன செய்யப்படுதுன்னா பயன்படுத்தப்படுகிறது. சோ இவ்வளவு என்ன விளையாடு சோடியத்துல பயன்பாட்டுக்கு வரப்போகுது. ரைட்டா, நம்ம சோடியம் என்ன மாத்தம், சோடியத்துல பகுதிகள் பிடிக்க போது கத்தியால் வெட்டுப்படக்கூடியது, நீரை விட அடர்த்தி குறைய, அதுக்கப்புறம் பகுதிய இரசாயனங்கள் எப்படி ஆகும், இதோட தாக்கம் அடையக்கூடியது வலியோட தாக்கம் அடையும், அதே நீரோட தாக்கம் அடையும், அதே அமிலங்களுடைய முக்கியமா தாக்கம் அடைய போகுது. ரைட், இப்ப நாம பார்க்க போற அடுத்த ஒரு உலோகம் தான் சோடியம் உலோகம் தானடா. ரைட், அடுத்த ஒரு உலோகம் தான் மெக்னீசியம். அடுத்த ஒரு உலோகம் தான் மெக்னீசியம். மிஸ்டர் மெக்னீசியம் ஏன் மிஸ்டர்னு சொல்றேன், சொல்லட்டும் உலோகம் நமக்கு என்ன பாய்ஸ் சரியா. ரைட், மெக்னீசியத்தை பார்த்தோம்னா மெக்னீசியம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஆள், பட் நல்ல மனுஷன். உரத்த பிறலியெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு பிறலியா. ரைட், மெக்னீசியம் எப்படி இருக்குமெண்டா பார்த்தோம்னா நம்ம லேப்ல மெக்னீசியம் நாடா போல இருக்கு. மெக்னீசியம் நாடான இப்படி சுருள் மாதிரி மெக்னீசியத்தை பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் நாடா என்ன செய்வாங்க வச்சிருப்பாங்க. அதே டைம் மெக்னீசியம் மரம் இயற்கையில் எங்க காணப்படுறோம்னா மெக்னீசியம் குளோரைடா, அதாவது MgCl
செய்ய போறாருன்னா கடல் நீர்ல காணப்பட போறாரு. மெக்னீசியம் என்ன செய்யப்படா கடல் நீர்ல காணப்படும். அடுத்து என்ன சுயாதீன உலோகமாக இயற்கையில் காணப்படாது. இப்ப உதாரணமா சொல்ல போனா ஒரு ஆள் எந்த நேரம் பார்த்தாலும் ஒருத்தரோட சண்டை பிடிச்சிட்டே இருக்கான்டா அவன் சுயாதீனம் அவரோட தெரிப்பானா இல்ல. ஏன் உதாரணம் சோடியத்தை எடுத்தோம்னா சோடியம் சும்மாவே ஃபைட் பண்ணிட்டே இருக்கு மினரலோட, அதனால என்ன செய்ய போகுது சுயாதீனமா இயற்கையிலேயே அதோட கலந்துதான் இருக்கும். அதே மாதிரி தான் மெக்னீசியம் என்ன செய்ய போறாரு யாரோட சண்டை பிடிச்சி தான் இப்ப இருக்க போறாரு. அதனால மெக்னீசியம் சுயாதீனமா மெக்னீசியம் ஆகாது. ஆனா பொன் வெள்ளியெல்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணுலாம் பெருசா யாருமே தாக்கம் அடைய மாட்டாங்க. அதனால என்ன செய்ய போகுது இயற்கையில பொண்ணாவே இருக்கும். அதே டைம் இங்க பாத்தீங்கன்னா மெக்னீசியம் எப்படி இருக்க போகுது வேறவங்களோட தாக்கம் அடைஞ்சி மெக்னீசியம் குளோரைடா அப்படின்னு செய்ய போகுது இருக்க போகுது. உஷாராடி தூங்குறியா இல்லையே? ரைட் சரி. இப்ப அடுத்த பார்க்க என்னன்னா மெக்னீசியம் என்னதுன்னா தாக்குதலை கூடியது எனும் மணமற்ற குறையும் போது மினுக்கத்தை பெறுகின்றது. மணல் கடதாசி என்றா பெயிண்ட் உரசுவாங்க படிக்கிறீங்க. பெயிண்ட் உரசுல அதனால பேப்பர் சொல்லுவாங்க. அது ஏதோ ஒரு பேப்பர் இல்ல ஏதோ ஒரு பேப்பர் இந்த பெயிண்ட் சுரண்ட பேப்பர் சொல்ல மணற்கடதாசின்னு சொல்ல போறோம். சரியா? சரி. அந்த மணற்கடதாசியால சுரண்டும் பொழுது ஒரு மினுக்கத்தை பெறுகின்றது. ரைட். இப்ப இதுல பகுதிகள் பார்த்தோம்னா நீரிலும் பார்க்க அடர்த்தி கூடியது. சரியா? நீர்ல பார்க்க என்ன செய்யணும் அடர்த்தி விட தண்ணிக்கு ஓட்டினா தண்ணிக்குள்ள போகும். நீரோட அடர்த்தி விட 1740 கிட்ட அடர்த்தி. அடுத்தது என்ன உயர் வெப்ப மின் கடத்தியாக செய்ய போதுன்னா இது தொழிற்பட போகுது. ரைட். அடுத்தது பார்க்க போறோம் மெக்னீசியம் என்ற ரசாயன உலகம். உனக்கு மெக்னீசியத்தை குடிக்கிறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் தான் என்ன தருவான்னா மெக்னீசியத்தை நீ பத்த வச்சியேண்டா பிரகாசமான ஒரு ஒளியோடு வரும். மெக்னீசியத்தை பத்த வச்சா ஃபிளஷ் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ப்ராக்டிகல் வீடியோ நான் கீழே போட பார்க்க மேக்ஸிமம். ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. மெக்னீசியத்தை பத்த வச்சா பிரகாசமான ஒளியோடு வரும். அந்த ஒளி வந்து வெண்ணிற தூமம்ங்கிற அதுல மிச்சம். அதாவது மெக்னீசியம் இங்கே மெக்னீசியத்தை நீ என்ன செய்யறீங்கன்னா இவருக்கு பத்த வைக்க மெக்னீசியம் பத்தி ஒரு சாம்பல் வரும் தானே மெக்னீசியம் துன்பம் இதை சொல்லுவோம் மெக்னீசியம் ஆக்சைடுன்னு சொல்லுவோம். இந்த வார துன்பத்தை நாம என்ன சொல்ல போறோம் மெக்னீசியம் ஆக்சைடுன்னு சொல்ல போறோம். சரியாவே? ரைட். மெக்னீசியத்தை வடிவமைப்படுத்தும் போது பிரகாசமான ஒரு வெண்ணிற ஒளியா வந்து மெக்னீசியம் ஆக்சைடு அதாவது வெண்ணிற துன்பம் மீதியா பெறப்பட போகுது. ரைட். அடுத்தது மெக்னீசியம் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆள். இப்ப உனக்கு ஒரு இது ஒன்று தெரியுமா ஒரு கதை ஒன்று ஜீசஸ் சொன்ன என்ன நினைக்கிறேன் ஜீசஸ் யார் ஒரு ஆள் பண்ணி சொல்றேனே. இப்ப ஒரு ஆள் உனக்கு அரைஞ்சாரண்டா இல்ல உனக்கு ஒரு ஆள் கல்லால் அறிஞ்சாரண்டா ஃபர்ஸ்ட் கல்லால் அறிஞ்சாரண்டா நீ பூவால அறி மீண்டும் கல்லால் அறிஞ்சாரண்டா பூ சட்டியால் அறின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு கன்செப்ட் தான்டா மெக்னீசியம் இருப்பாதானே. மெக்னீசியம் சும்மா நீர் அதாவது குளிர் நீர் என்று சொல்றது நாம ரெகுலரா யூஸ் பண்ற நீர். குளிர் நீரோட போட்டியண்டா தாக்கம் அடைய மாட்டாரு மெக்னீசியம். குளிர் நீரோட தாக்கம் இல்ல. இப்ப குடிக்கிற தண்ணியையும் மெக்னீசியத்தோட போட்டி என்ன செய்யாது தைரியமா குடி. தாக்கம் அடைஞ்சா தண்ணி விட்டு போகும். தாக்கம் அடையாதே மெக்னீசியம் குளிர் நீரோட தாக்கம் இல்ல. அடுத்தது கொஞ்சம் சூடாகும் மெக்னீசியம் சுடுநீர். இதோட போட்டியடா மெக்னீசியத்துக்கு தாக்கம் இருக்கு. இதோட இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணா என்ன கொதி நீராவி. இதோட போட்டா முக்கியமா என்ன செய்ய போகுது மெக்னீசியம் தாக்கம் அடைய போகுது. சோ இதுல ஒன்று தெரிஞ்சுக்கணும் பிள்ளைகள் என்ன மெக்னீசியம் குளிர் நீருடன் தாக்கம் அடையாது. எனினும் சுடுநீருடன் தாக்கம் அடைந்த மெக்னீசியம் ஆக்சைடையும் ஐதரசமாகவும் தரும். சுடுநீரோட இவருக்கு தாக்கம் அடைஞ்சாங்க மெக்னீசியம் உனக்கு இவருக்கு வெளியே பாருங்க. மெக்னீசியம் நம்ம சும்மா நீர் H2O ஓட தாக்கம் இல்ல. அதே டைம் மெக்னீசியம் சுடுநீர் H2O வெப்பப்படுத்தின சுடுநீர் போடாம செய்யலாம் வெப்பப்படுத்தின போடாம செய்யலாம். சரியா? சுடுநீரோட தாக்கம் அடைஞ்சனா மெக்னீசியம் ஆக்சைடு என்பது சுடுநீரோட தாக்கம் அடைஞ்ச மெக்னீசியம் ஹைட்ராக்சைடையும் H2 கேஸ் இருக்கும். சரியா? ரைட். அடுத்தது வெப்பமாகிய மெக்னீசியம் கொதிநீராவியோட தாக்கம் அடைஞ்சனா மெக்னீசியம் ஆக்சைடையும் ஐதரசமாகவும் தரும். அதாவது இது மெக்னீசியம் கொதிநீராவி H2O கேஸ் கொதிநீராவியோட தாக்கம் அடைஞ்சனா மெக்னீசியம் ஆக்சைடு பிளஸ் H2O தரும். உங்களுக்கு கிளியரா இருக்கு பாருங்க. இது மேலே மெக்னீசியம் குளிர் நீரோட என்ன செய்யாது தாக்கம் இல்ல. சுடுநீர்
நீரோட தாக்கம் என்னன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் H2 வரப்போகுது. கொதிநீர் ஆவியோட தாக்கம் என்னன்னா மெக்னீசியம் ஆக்சைடு பிளஸ் H2 கேஸ் வரப்போகுது. சரியா பிள்ளை? சோ இது நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்டா. மெக்னீசியம் சும்மா சண்டைக்கு வர மாட்டாரு. குளிர் நீரோட தாக்க முடியாது. சுடுநீரோட மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு தரும். கொதிநீர் ஆவியை போட்டீங்கன்னா மெக்னீசியம் ஆக்சைடை தரப்போகுது. ரைட். அடுத்து பார்க்க போறோம் வெப்பமாக்கிய மெக்னீசியம் கொதிநீராக கூட மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு தரப்போகுது. ரைட் அப்படியே ரைட். மெக்னீசியம் அமிலங்களுடன் விரைவாக தாக்கமடைந்து மெக்னீசியம் உப்பையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தரும். அதாவது இப்ப நான் சொல்ற நீரோட வளியோட இதோட தாக்கம் எப்படி எழுதுறது அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட்ல கீ பாயிண்ட்ஸா தரவே புடிச்சுக்கோ. இவ்வளவுக்கு நீ பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன, மெக்னீசியம் அமிலங்களோட தாக்கம் பண்ணிச்சுனா மெக்னீசியம் உதாரணமா HCl ஓட தாக்கம் பண்ணிச்சுனா மெக்னீசியம் உப்பையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தரும்டா. MgCl2 H2 கேஸ் இதுதான் சொல்லுது மெக்னீசியம் உப்புன்னு சொல்லுவோம். இதே டைம் இவடுக்கு ஒரு H2SO4 ஒரு அமிலத்தோட தாக்கம் என்னன்னா MgSO4 twice ன்னு வரப்போகுது. சரி MgSO4 வரப்போகுது. சோ இங்க என்ன செய்ய போகுதுன்னா H2 கேஸ் வரப்போகுது. சரியா? சோ இதுல அமிலங்களோட தாக்கம் அடங்கி மெக்னீசியம் உப்பையும் அங்கால ஹைட்ரஜன் வாயுவையும் தரும்னு சொல்லுவோம். சரியா? விரைவாக தாக்கம் மெக்னீசியம் உப்பையும் ஹைட்ரஜன் வாயுவையும் தரும். சோ இவ்வளவுதான் பிள்ளை என்னடா மெக்னீசியத்துல என்ன இயல்பு இரசாயன இயல்புகள். மெக்னீசியத்துல இரசாயன இயல்புகள் நீரோட தாக்கம் எப்படி பார்க்கணும், அதே டைம் வளியோட எரிச்சல் எப்படி பார்க்கணும், அமிலங்களோட தாக்கம் எப்படி பார்க்கணும். சரியா? சோ ஈஸி தான் இவ்வளவு. அடுத்து மெக்னீசியம் பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராவது ஒரு ஆளுக்கு அல்சர் இருக்குதானா? அல்சர் காராக என்னடா வருத்தம் சும்மா சர்வ சாதாரணமா போயிது சும்மா போற வரவங்களுக்குலாம் என்ன செய்யுது வருத்தம் இல்லை. ஸோ அல்சர் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க குடிக்கிற அந்த பால் இதில் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் மில்க் அடிச்சிருக்கு. அதாவது மெக்னீசியம் பால் அல்சர் ஆகுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா மெக்னீசியம் யூஸ் பண்ணுவாங்க. ரைட். கலப்புலோகம் தயாரிக்கிறதுக்கு என்ன செய்ய போகுதுன்னா மெக்னீசியம் பயன்படுத்த. அதாவது கலப்புலோகம்னா இப்ப குதிரையையும் கழுதையையும் சேர்ந்துட்டா வர்றது என்னடா கோவர் கழுதை ஒன்று என்ன மூவா. அதே மாதிரி மெக்னீசியத்தையும் அலுமினியத்தையும் சேர்ந்து ஒரு உலோகத்தை உருவாக்கினோம்னா அது சொல்லுவோம் என்ன மெக்னீசியம்ங்கிற ஒரு வலிமை மிக்க லேசான அரிப்புக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய உலோகமா என்ன செய்ய போகுதுன்னா அது உருவாக்கம் செய்ய போனா விமானங்கள் தயாரிக்கிறது விமானங்களோட உதிரிப்பாகங்கள் தயாரிக்கிறது மெக்னீசியம்ங்கிற உலோகம் பயன்படுத்தப்படும். யார் யூஸ் பண்ணி பயன்படுத்தும் மெக்னீசியத்தை யூஸ் பண்ணி. சரியா? அடுத்தது மருந்து உற்பத்திக்கு நான் இப்ப சொன்ன மாதிரி மெக்னீசியம் பால் என்ன செய்ய போறோம் மருந்து உற்பத்திக்கு யூஸ் பண்ண போறோம். அதாவது அல்சர்காரர்களுக்கு மெக்னீசியம் பால் மேக்ஸிமம் யூஸ். அடுத்தது அர்ப்பண உலோகமா மெக்னீசியம் தொழிற்படும். இது என்ன விளக்கம் பாத்தீங்கன்னா அர்ப்பண உலோகம் என்ன விளக்கம்னா தாக்கவியல் தொடர் ஒன்று. தாக்கவியல் தொடர் எப்படி வர போகுது உங்களுக்கு பொட்டாசியத்துல இருந்து தொடங்கி அப்படியே ஒரு ஆக்களா வந்து மெக்னீசியம் Fe அப்படியே வந்து Ag Hg ல முடிவடைய போகுது. இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இன்னும் மெக்னீசியம் இன்னும் இரும்பு உனக்கு அன்றாட வாழ்க்கையில மேக்ஸிமம் யூஸ் ஆகிறாள் யாரு இரும்பு. அது சரிதானே? இந்த ஓடர் எப்படி இருக்குமாடா இப்போ உதாரணமா வகுப்புல சண்டை முடிஞ்சா உரத்த பிறலிக்காரட்ட பேர் என்ன எழுவோம் மேலெழுவோம். அதாவது இவன் ஆல் ரொம்ப டேஞ்சர் எங்களால் பேர் செய்வோம் மேலெழுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம் டேஞ்சர் தன்மை குறைஞ்சு கடைசியில யார் வருவா ஒரு நல்ல பிள்ளை பேர் வரும். அவன் செய்ய மாட்டான் சண்டை பிடிக்க மாட்டான். அதே விளக்கம் வந்து தாக்கவியல் தொடர்ந்தா என்னன்னு பாத்தீங்கன்னா தாக்கவியல் கூடினாக்கள் அதாவது தாக்குதல் கூடினாக்கள் மேல வர என்ன செய்ய போகுது தாக்குதல் குறைஞ்சு வரப்போகுது. இவ்வளவுக்கு பாத்தீங்கன்னா மெக்னீசியமா இரும்பான்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியத்தை விட இரும்பு தாக்குதல் குறைய. இப்ப என்ன செய்வாங்க என்ன உனக்கு மேக்சிமம் உனக்கு யூஸ் ஆகிற சாமானியது இரும்பு. இரும்புக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இரும்பு துருப்பிடித்தல் என்ன செய்யணும் தடுக்கணும். இரும்பு துருப்பிடித்தல் என்ன செய்வாய் இரும்பு கரை பிடிச்சதை நீ யூஸ் பண்ணுவியா யூஸ் பண்ண மாட்டேன். சோ அதை என்ன செய்யணும் நீ நிப்பாடணும். அதுக்கான என்ன செய்வாங்கடா மெக்னீசியத்தை எடுத்து அதுக்கு மேல வைப்பாங்க. மெக்னீசியத்தை பெயிண்ட் ஆக்கி என்ன செய்வாங்கன்னா மேல பூசிடுவாங்க. என்ன செய்ய மாட்டா வலி யாரோட தாக்கம் அடையும். இப்போ உதாரணமா ஒரு உரத்த சண்டை என்றீங்க எனக்கு பின்ன ஒரு நோமலான சண்டை என்றீங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா சும்மா இவரா முன்னு போய் அடிப்பாரு. உரத்த சண்டை என்ன முன்னு போய் அடிப்பான்.
அதே மாதிரி மெக்னீசியம் எடுத்துவாங்கன்னா இது இரும்பு வச்சுக்கோங்க, இது இரும்பண்டா, இதுக்கு மேல மெக்னீசியத்தை இப்படி பூசிட்டோம்னா, மெக்னீசியத்தை மேல வச்சோம்னா வார ஆக்களோட மெக்னீசியம் தான் தாக்கமடைவது. இரும்பு என்ன சேஃப். சோ இதைத்தான் எழுதுறோம், இரும்பு துருப்பிடித்தலை தடுப்பதற்காக மெக்னீசியம் என்ன செய்ய போகுது, ஒரு அர்ப்பண உலோகமா தொழிற்பட போகுது. சோ இது என்ன, மெக்னீசியத்துல ஒரு முக்கியமான ஒரு பயன். சோ பாத்துட்டோம்ல. சோ இவ்வளவு தான் என்ன உலோகங்களுக்கான செக்ஷன். உலோகங்களுக்கான பகுதிகள் பார்த்துட்டோம், ரசாயனங்கள் பார்த்துட்டோம். அதே டைம் ரெண்டு உலோகம் தான் உங்களுக்கு இருக்கு, மெக்னீசியமும் சோடியம். சோ அதுக்குள்ள இதெல்லாம் பார்த்துட்டோம். சோ எல்லாத்தையும் என்ன செய், ஷார்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கோ. சரி, அடுத்து நான் பார்க்க போறோம் தான் முக்கியமான ஒரு ஆள். இதெல்லாம் நான் செய்ய போறோம், கேர்ள்ஸ் சைடு வர போறோம். இவ்வளவு நேரம் பாய்ஸ் பார்த்தா பாருங்க, சண்டை ஒடிக்கிற அடி முடி கேஸ் அந்த இது அஜரா மஜரா ஃபுல்லா பாய்ஸ். அடுத்து பார்க்க போறோம் அலோகம். அலோகத்தை பொறுத்தளவு கூட அலோகம் எப்படின்னா, உதாரணமா திண்ம நிலையிலையும் என்ன செய்ய போதுனா, அலோகம் திண்ம நிலையில ஒவ்வொரு நிலைமையில செய்ய போதுனா அலோகம் காணப்பட போகுது. சரியா? ரைட், ஓகே. ரைட், இப்போ பார்க்குறோம்ல நம்ம அலோகம் எங்க சப்ஜெக்ட் பார்க்குறோம். ரைட், அலோகத்தை பத்தி பார்க்குற அந்த சப்ஜெக்ட்ல என்ன வைக்கும் போதுனா, பொதுவா அலோகம் என்னன்னா திண்மம், திரவம், வாயு மூணு நிலைமை என்ன போதுனா இதுல காணப்பட போகுது. அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி தான் அலோகம் கேர்ள்ஸ் தான் நான் பார்த்தோம். கேர்ள்ஸ் அழகாக வேணும்ங்கிறதுக்கான என்ன செய்வாங்க, கிரீம் இதை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க மினுக்கமா இல்ல, மினுக்கம் இல்ல. சோ அலோகங்கள் என்னடா, மினுக்கம் குறைவான ஆட்கள்னா மினுக்கமா இருக்க மாட்டாங்க. அதே டைம் வாட்டத்தை நிட்டத்தை இயல்பில்ல நொறுங்கக்கூடியதா என்ன செய்ய போறாங்கன்னா அலோகங்கள் வைக்க போறாங்க. ரைட், அலோகங்களுக்கான இரசாயனிகள் பார்க்க போறோம். சோ அலோகங்களுக்கான இரசாயனிகள் எப்படி வர போகுதுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தா உலோகங்கள் வளியிலோட தாக்கம் அடைஞ்சு உருவாக போகுது, கார் ஆக்சைடு உருவாக போகுது. ஆனா இவ பார்த்தோம்னா அலோகங்கள் வளியிலோட தாக்கம் அடைஞ்சாங்கன்னா, பொதுவாக ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சாங்கன்னா அமில ஆக்சைடு உருவாக்குவாங்க. ரெண்டு விதமான அகடியாமல், ஒன்று காரம், இன்னொன்று அமிலம். ரெண்டுக்கு இடையான ஈரியல்னு சொல்ல போறோம். சரியா? சோ இவங்க என்ன செய்வாங்கடா, வளியோட தாக்கம் அடைஞ்சு அமில ஆக்சைடுகளை உருவாக்க போறாங்க. அடுத்தது அலோகங்கள் பெரும்பாலும் மறையைனை உருவாக்கும். நான் சொன்னேன்டா, இப்ப அலோகங்கள் எப்படி செய்ய போறாங்க, அவங்க இங்கவாட்ட இருந்து எலக்ட்ரானை எடுக்க போறாங்க. அப்ப எடுத்தா என்ன அவளுக்கு என்ன மைனஸ். அப்ப எடுத்தா அவளுக்கு மைனஸ் என்றா அவங்க என்ன செய்வாங்க, மறை அயனை உருவாக்குவாங்க. மறை அயனை செய்யும்போது உருவாக்கும். சரியாவிலே? அலோகங்கள் எடுத்தா மைனஸ், சோ அது என்ன உருவாக போகுது, மறை அயனை உருவாக போகுது. ரைட், இப்ப அடுத்த பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா அலோகங்கள் இது ஆக்கல்ல. ரைட், இப்போ உங்களுக்கு அலோகங்களுக்கான இது பொதுவான இயல்புகள் என்ன செய்யும்னா, மறை அயனை உருவாக்க போகுது, தாக்கம் அடைஞ்சு, அதாவது வளியோட வளியில் ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சு அமில ஆக்சைடு உருவாக்க போகுது. இப்ப நாம இந்த அலோகங்களுக்குள்ள பார்க்க போற முதலாவது ஒரு ஆள் தான் அலோகங்கள். அலோகங்கள் எல்லாம் வந்துதானா, அலோகங்களை பார்க்க போற முதலாவது ஆள் தான் நைட்ரஜன். நைட்ரஜன் என்ன ஒரு அலோகம். சரி, இவரை பார்த்தோம் என்றால் இவர் என்ன செய்ய போறாரு, ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு மனுஷன் தான். ரைட், நைட்ரஜன் வாயுவை நான் பார்த்தோம்னா இது எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி வேலையை செய்ய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நைட்ரஜன் சூழல்ல கிட்டத்தட்ட 78% என்ன செய்ய போகுது, நைட்ரஜன் தான் இங்க போகுது. அதாவது மொத்த வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜன் 78% தேவை. 78% செய்ய போகுது நைட்ரஜன் தான் செய்ய போகுது. அடுத்தது பாருங்க, வளியோட அடர்த்தி கூட இருக்கணுமா குறைய இருக்கணுமா, கொஞ்சம் திங்க் பண்ணி. வளியோட அடர்த்தி நைட்ரஜனுக்கு கூட இருக்கணுமா குறைய இருக்கணுமா, சொல்லு. கூட இருக்கணுமா குறைய இருக்கணுமா, எப்படி எப்படி எனி ஐடியாஸ்? ரைட், ஒன்று திங்க் பண்ணுங்கள். நீ நம்ம படிக்கிறது என்னதுக்குடா, சூழலோட ஒப்சர்வ் பண்ணி தான் படிக்கணும். படிக்கிற விஷயம் தானே, நம்ம ஒன்று படிக்க வேண்டாம், ரியல் லைஃப்ல எப்படி இருக்குது, இது ரியல் லைஃப்ல இதோட ஒத்து போகுது, இதுக்கு இதை எக்ஸாம்பிளா வைக்கலாமா, அப்படிதான் என்ன செய்யணும்னா பிள்ளை படிக்கணும். அப்போ படிச்சா என்ன செய்யணும்னா பிள்ளைங்க படிக்கலாம். இப்போ ஒன்று யோசிக்கிறா, நைட்ரஜன் வளியோட அடர்த்தி கூடியா குறைய, வளிமண்டலத்தில் அடர்த்தி கூடிய குறையதா அடர்த்தி குறைஞ்சது. சப்போஸ் கூடுதலாக என்ன நடந்துக்கணும், நாம எல்லாம் சுவாசிக்கிறதுக்கு நமக்கு எது வேணும், ஆக்சிஜன் வேணும். சரிதானே? ரைட், இப்போ வளிமண்டலத்துல நைட்ரஜன் அடர்த்தி கூடியதா இருந்துச்சுன்னா இங்க பாரு,
நாமே எடுத்து என்ன செய்யறோம் மேற்பரப்பு பூமியில என்ன செய்யணும் மேற்பரப்புல இருக்கிறோம். அது எல்லாமே இவன் எல்லாம் என்ன செய்ய போறான் எடுத்துக்க நம்ம கிளாஸுக்கு வந்தவன் வராதவன் எல்லாம் செய்ய போறான். இங்க பாருங்க வளிமண்டலம் இவ்வளவு வளிமண்டலம் என்ன 78.1% என்ன நீங்க போகுதா நைட்ரஜன் தான் நீங்க போகுது. இது அடர்த்தி குறையணும் என்ன செய்யுது மேலருக்கு அடர்த்தி கூட இது எவ்வளவு கீழே வந்துச்சுன்னா இப்போ அவ்வளவு பேர் என்ன மறக்கையா என்ன நமக்கு சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு. ஏன் எல்லா இடமும் என்ன போகுது நைட்ரஜன் தான் போகுது. ஸோ அதுக்காண்டி படைத்தவன் என்ன செஞ்சியா நைட்ரஜனை அடர்த்தியை குறைச்சி நைட்ரஜனை மேல எடுத்துறியா சரியா. ஸோ இதெல்லாம் சரி நுழைஞ்சிட்டு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளு வலியோட அடர்த்தி குறைய. அடுத்தது பார்த்தோம்னாலே விலங்கு புரதங்கள் தாவர புரதங்கள்ல கூற என்ன செய்ய போகுதுன்னா நைட்ரஜன் காணப்பட போகுது. மண்ணில் ஊக்கல் போன்ற செயற்பாடுக்கு என்ன செய்யுது பதார்த்தங்களையும் நைட்ரஜன் அமோனியா போன்ற இதுல என்ன செய்ய போகுதுன்னா நைட்ரஜன் கூறா பயன்படுத்தப்படுகிறது. சரி இப்ப நைட்ரஜன் பௌதிக இயல்புகள் நைட்ரஜன் பௌதிக இயல்பு அப்படின்னா நிறமற்ற மணமற்ற வாயு. நிறமற்ற மணமற்ற வாயு என்ன செய்ய போகுது நைட்ரஜன் தொழிற்பட போகுது. அடுத்தது வலியை விட சற்று அடர்த்தி குறைவானது. ஏன் உனக்கு தெரியும் வலியை விட அடர்த்தி குறைவானது மேலடிக்காரு சரியாவே ரைட். நீர்ல சிறிதளவு கரையக்கூடியது ரைட். அடுத்தது நாம் இப்ப பார்க்க போறதா கொஞ்சம் முக்கியமான செக்ஷன் என்றா நைட்ரஜன் இரசாயன இயல்புகள். நைட்ரஜன் இரசாயன இயல்புகள் ரைட். நைட்ரஜன் இரசாயன தகன துணையிலி ஃபர்ஸ்ட் தகன துணையிலி பார்த்தோம்னா நைட்ரஜன் இப்போ தகன துணை வாயுண்டா நெருப்பு பத்துறதுக்கு இன்னும் ஊக்குவிக்கிற அளவுக்கு தகன துணை என்று சொல்லுவோம். தகன துணை இலியண்டா பத்திட்டு இருக்கிற நெருப்பை நூக்கக்கூடிய ஆக்கள் அதாவது பத்திட்டு இருக்கிற நெருப்பை அணைக்கக்கூடிய ஆக்களை சொல்லுவோம் தகன துணை இலி என்று சொல்லுவோம். நைட்ரஜன் வந்து தகன துணை இலி வாயு அதாவது ஒரு இடத்தை நெருப்பு பத்து வச்சுக்கலாம் நைட்ரஜன் கேஸ் அடிக்கும் என்ன செய்ய போகுது அதை அணைய போகுது. அடுத்தது என்ன தாக்குதிறன் குறைவான வாயுவாகும். எனினும் உயர் வெப்பநிலையில் நைட்ரஜன் ஆனது ஆக்சிஜன் இதனோட தாக்கமடையும். இதை பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் மும்மை பிணைப்புல காணப்படும். நைட்ரஜன் செய்ய போதா ட்ரிபிள் பாண்ட்ல காணப்பட போகுது சரியாவே ரைட். நைட்ரஜன் இப்படி ட்ரிபிள் பாண்ட்ல காணப்பட்டீங்கன்னா நீ எடுத்துக்கு ஒன்றை யோசிச்சுக்கொள்ளணும். ட்ரிபிள் பாண்ட்ல இருக்கிறால் உறுதி கூட இவருக்குள்ள இப்போ ஒரு ஆள் செய்வாங்க நல்லா கையை பிடிச்சிட்டே இருக்கான். சோ அவன் என்ன இவருக்கு நல்ல ஃபிட்டா இருக்கார். சோ இவர் என்ன செய்வான்டா லேசில வழியில வளிமண்டலத்தில் ஆக்கிரமணம் செய்ய மாட்டாங்க தாக்கமடைய மாட்டாங்க. நல்ல ஃபிட்டா இருக்கிறதோடையும் டாப் லெவல்ல சூடாகி என்ன நடக்கும் ஒட்டரையோட அடிக்கதான் வருவான். சோ அதே மாதிரி செய்வான்டா உயர் வெப்பத்தின் போது என்ன செய்ய மாட்டா இவரை தாக்கம் அடைவாங்க. அது எப்படின்னு பார்க்க முடியாது. அல்லுலோகங்கள் அலுமினியம் மெக்னீசியம் உலோகங்களோட தாக்கம் அடைகிறது ரைட். இது என்ன செய்ய போகுதுன்னா ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கார்பன் சிலிக்கான் போன்ற உலோகங்களிடம் அலுமினியம் மெக்னீசியம் போன்ற உலோகங்களிடம் என்ன செய்ய போகுதுன்னா இது தாக்கமடைய போகுது. மெக்னீசியம் என்ன செய்வாங்கன்னா நைட்ரஜன் அலுமினியம் மெக்னீசியம் போன்ற ஆக்களோட என்ன செய்வாங்க இவர் தாக்கம் அடைவார். அதே ஆக்சிஜன் கார்பன் ஆக்களோட என்ன செய்வாங்க இவர் தாக்கம் அடைவாரு ரைட். இப்போ இதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னோம். இன்னைக்கு என்ன செய்வாருன்னா ட்ரிபிள் பாண்ட் ஆகிற இவரே லேசிலோடைய மடங்கு டாப் லெவல்ல சூடாகி என்ன செய்வாரு உடைவாரு. அதான் என்ன மின்னல் தாக்கத்தின் போது என்ன செய்யணும்னா N2 கேஸ் அடிக்கிறது. மின்னல் தாக்கத்தின் போது உடைவடங்கி N2 அங்கலைகிற இவர் உடைவடங்கி என்ன செய்வாருன்னா NO கேஸா வருவாரு நைட்ரிகன் வருவார். இது உறுதி இல்லாதது. இன்னைக்கு இவர் NOங்கிறவால் உறுதி இல்லாதது. இவர் டக்கனி மேலும் வழியில் ஆக்சிஜனோட தாக்கம் அடங்கி NO2 கேஸா என்ன மாறிடுவாரு. சோ இது உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும். N2 கேஸா இருக்கிறது உயர் வெப்பம் விரியும் போது NO கேஸா மாறி NO கேஸ் வழியில் ஆக்சிஜனோட தாக்கம் அடங்கி மீண்டும் என்ன செய்கிறோம் NO2 கேஸா வந்துரும். இது உறுதியற்ற நைட்ரிக் ஆக்சைடு என்று சொல்லுவோம். இத சொல்லுவாங்க நைட்ரிக் ஆக்சைடு. இது என்ன சொல்லுவோம் நைட்ரிக் ஆக்சைடு என்று சொல்லுவோம் சரியாவே ரைட். மின்னல் தாக்கத்தின் போது இச்சேர்ப்புரை இயற்கையாக செய்யணும்னா நடைபெறுகிறது ரைட். அடுத்த பாகங்களில் நைட்ரஜன் வாயு விசேட நிபந்தனைகள் ஹைட்ரஜனோட தாக்கம் அடைந்து அமோனியா வாயுவை தரும். அதாவது அமோனியா உற்பத்தி தானே NH3 உற்பத்தி தானே அதுக்கெல்லாம் என்ன செய்ய போறோம் நாம நைட்ரஜன் அதாவது இயற்கை பசலை உற்பத்தி அதே மாதிரி வெடிபொருட்கள் இப்ப TNT பொம் கேள்விப்பட்டிருக்கியா எங்கிரி பேர்ட் நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். TNT எங்கிரி பேர்ட் அந்த பொம்ல TNT நினைச்சிருப்பாங்க அதுக்கு ட்ரை நைட்ரோ
என்னையோ ஒரு இது தான் வரப்போகுது சரியா. ஸோ அதுக்குமே என்ன செய்யுதுன்னா நைதரசன் என்ன செய்யணும்னா அதுக்கு மூலப்பொருளா பயன்படுத்துறாங்க. அடுத்தது நைதரசன் வாயு மெக்னீசியம் மற்றும் உலோகங்களோட தாக்கம் அடைந்து உலோக நைட்ரேட்டை உருவாக்கும். அதாவது நைதரசன் ஒன்று மெக்னீசியத்தோட தாக்கம் அடைஞ்சுன்னா N3- உருவாக்க போகுது. அதாவது Mg3n என்கிற ஒரு ஆள் என்ன செய்யப்படும்னா உருவாகக்கூடாது. மெக்னீசியம் இதோட தாக்கம் அடைஞ்சுன்னா மெக்னீசியம் அதாவது நைதரைட்டை என்ன செய்ய போகுதுன்னா இது உருவாக்க போகுது. ஸோ இவ்வளவு என்ன செஞ்சுக்கணும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் மெக்னீசியத்தை இரசாயன இயல்புகள் ரைட். ஸோ மெக்னீசியத்தை நைதரசன் சரியா. அடுத்து நான் பார்க்க போறதுதான் நைதரசன் பயன்கள். ஸோ சற்று இன்ட்ரெஸ்ட் ஆகிய போது நைதரசன் பயன்கள் பார்த்துக்கொள்ளும் சரியாவே ரைட். இவர்கிட்ட நீ பாக்குறது நைதரசன் செய்யணும்னா அமோனியா உற்பத்தியில் செல்வாக்குறது இரசாயன பசலை தயாரிப்பதற்கும் யூஸ் பண்றாங்க. உதாரணமா பசலை என்ன உதாரணமா 10,000 மேகல் 15,000 மேகல் என்ன செய்வாங்க விவசாயம் பண்றாங்க நினைப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும் பசலை வேணும். அதுக்கு என்ன செய்வாங்க அமோனியா தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அமோனியா உற்பத்தி என்ன செய்ய போது நாம நைதரசனை யூஸ் பண்ண போறோம் சரியாவே ரைட். அடுத்தது இது தாக்குதிறன் குறைவாகையால் மின்குமுள் வெப்பமானி போன்ற வாயுகளுக்கு பயன்படுத்தப்படுது. அதாவது இப்போ ஒரு ஆளை ஒரு இடத்துல அனுப்பணும். ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல ஒரு ஆள் அனுப்பணும். அடிப்படைக்காரன் அனுப்புவியா அமைதியான அனுப்புவியா ஏதோ கூட போறதுக்கு என்ன செய்வாங்க ஒரு அமைதியான தான் அனுப்புவார். அதே மாதிரி மின்குமுள் இருக்கு உள்ளுக்கு ஒரு வாயு வெப்பம் தானே அதுக்காண்டி என்ன செய்வோம்னா நாம இந்த N2 கேஸ் வெப்பம் ஏன் அவரை தாக்குதிறன் குறைவான வாயு என்றதால. அடுத்தது இலத்திரனியல் கூறுகள் உருவாக்கும் போது நுண் உலோக பகுதியை ஒட்சிஜனுடன் தாக்குமுறையை தடுப்பதற்காக நைதரசன் வாயு என்ன செய்யும் அடங்கிய சூழல் பயன்படுத்த. அதாவது இப்ப இது மேக்ஸிமம் குறையவில்லை. என்னன்னா இப்ப வார எல்லா இலத்திரனியல் சாதனம் என்ன சிப்லயே வந்து நீங்க ஐடி படிச்சாக இருந்தா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா அந்த நுண் குழாய்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மெஷின் யூஸ் பண்ண அந்த இது. ஸோ இப்போ இது பெரும்பாலும் இந்த பயன் என்ன குறைஞ்சது. இப்போ யூஸ் பண்ற எல்லாமே சிப்ஸ் சரியா ரைட். அடுத்தது பார்ப்போம் சில பதார்த்தங்களை களஞ்சியப்படுத்தும் போது மூடு வாயுவாக பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது பால்மா பாக்கெட்னா நீங்க பால்மா பாக்கெட்டை காத்தே இல்லாம தந்தா நீ வாங்க மாட்டேன். இப்ப எல்லாம் அங்க இருக்கான்றதே அதிசயமா இருக்கு சரியா ரைட். அந்த பால் பாக்கெட்ல எடுத்து பாத்தீங்கன்னாடா பால் பாக்கெட் எங்கடா இப்ப பாக்கும் சரியா. அதுல பாத்தீங்கன்னா நிரப்பு வாயுவா என்ன செஞ்சிருக்க போதும் நைதரசன் கேஸ் என்ன செய்வாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது நைதரசன் மிகை குளிர்ச்சியாக செய்ய போதுனா பயன்படுத்தப்படுது. இந்த கன்செப்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் இது கீழே வீடியோ போட்டாலும் பார்த்துக்கொள்வோம். நைட்ரஜன் லிக்விட் எடுப்பாங்க. நைட்ரஜன் லிக்விட் எடுத்து என்ன செய்வாங்கன்னா ஒரு பதார்த்தம் உண்ட கையை வச்சுக்கொள்ள உண்ட கையில என்ன செய்வாங்கன்னா நைட்ரஜன் லிக்விட் அப்படியே ஊட்டிட்டே போய் போடும். கையை ஒரு சுத்தியால அடிச்சு என்ன செய்யும் கை துண்டு துண்டா உடைஞ்சிடும். ஏன்னா நைட்ரஜன் பிள்ளைகள் மிகை குளிர்ச்சி அதாவது டீஃப்ரீசருக்கும் டீஃப்ரீஸ் நீ உதாரணமா ஒரு இலையை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல டீஃப்ரீஸ்ல வச்சு போட்டு பாருங்க எடுத்தீங்கன்னா இல்லை கசங்குற மாதிரி. ஆனா இது லிக்விட் நைட்ரஜன் அதை விட கூட குளிர்த்தும். ஒரு இலைய ஒன்றுக்கு மேல லிக்விட் நைட்ரஜன் ஊத்தி போட்டு இலையை தெரிச்சுட்டீங்கன்னா சுக்கு 100 என்ன செய்யும் இலை சிதறி உடைவடைஞ்சு போகும் இலை சரியா. ஸோ அதுக்கு என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்களே லிக்விட் நைட்ரஜன். பெரும்பாலும் எதுக்கு யூஸ் பண்றேன்னா பழங்கள் இருக்குதானே. உதாரணமா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பழத்தை கொண்டு போகணும். அதாவது லேசா சொல்ல போனா ஃப்ரூட்டனட் ஐஸ்கிரீம் திண்டாகிறீங்கடா. ஃப்ரூட்டனட் ஐஸ்கிரீம்ல உள்ளுக்கு பாவக்குள்ள அந்த பழம் நல்ல சுருங்கின மாதிரி நல்ல திணியா இருக்கும். ஒவ்வொரு பழம் நல்ல சுருங்கின மாதிரி இருக்கும். அது சொன்னா லிக்விட் நைட்ரஜன் செய்ய போறாங்கன்னா அந்த பழத்தை மிகை குளிர்ச்சியா யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பழங்கள் ஸ்ட்ராபெரி அந்த ஒவ்வொரு இதுக்கு யூஸ் பண்றது என்ன செய்வாங்கன்னா மிகை குளிர்ச்சியா செய்வாங்கன்னா ஒவ்வொரு இதையும் எடுக்க போறாங்க. ஸோ அதுக்கு என்னத்தை யூஸ் பண்ணுவாங்க இந்த நைட்ரஜன் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வாகன சிலிண்டர் நிரப்பி அவங்க என்னத்துக்கு பயன்படுத்துது இந்த நைட்ரஜன் வாயு யூஸ் பண்ணப்படுது. அதாவது டயர்களுக்கு காத்தளிக்கிறது சரியாவே ரைட். ஓகே இவ்வளவு நம்மள என்ன நைதரசன் யூஸ் என் நைதரசன் பௌதிக இரசாயன இயல்புகள் சரியா ரைட். அடுத்து பார்க்க போறோம் சல்பர். கந்தகம் எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தோம்னா கந்தகம் இயற்கையில மஞ்சள் கலர்ல இருப்பாரு. மஞ்சள் கலர்ல இருக்கிறனாலே அவர் யாராச்சும் இருப்பாரு கந்தகம் தான் இருப்பாரு சரியாவே ரைட். கந்தகம் என்னன்னா நொறுங்கக்கூடிய மஞ்சள் நிற பளிங்கெல்லாம் என்ன செய்ய போதுன்னா கந்தகம் காணப்பட போகுது. அடுத்தது என்னன்னா பிரதிருப்ப வடிவங்களாக என்ன செய்யணும்னா கந்தகம் இருக்கும். அதாவது களிக்கந்தகம் கூழ்கந்தகம்னு சொல்லுவாங்க. கந்தகங்களோட பிரதிருப்ப வடிவங்களாக காணப்பட போகுது. அடுத்தது என்ன பளிங்குருவற்ற வெண்மஞ்சள் தான் சுயாதீன மூலமாக சல்பைட் போன்ற சேர்வைகள் என்ன செய்யணும்னா சல்பைட் போன்ற சேர்வைகள் என்ன செய்யும் போது கந்தகம் காணப்பட போகுது சரியாவே. ஸோ இவ்வளவுதான் என்னன்னா கந்தகத்துல
கந்தகத்தை பத்தி பெருசா இது ஒன்றும் இல்லை. அடுத்து என்னன்னா சில அமினோ அமிலங்கள் பூராவும் என்ன செய்ய போகுதுன்னா கந்தகம் காணப்பட போகுது. சில அல்லோகியல் போய் காணப்படுது. கந்தகம் ஒரு அல்லோகம். சரியாவளே ரைட். இப்ப இதுல பார்க்க போறது கந்தகத்தை பௌதிய இயல்புகள். மின் அரிதில் கடத்தி நீரில் கரையாது. சரியா? மின் அரிதில் கடத்தினா மின்ன கடத்தாது. மின் கடத்துறது மிச்ச முறையும் நீர்ல என்ன செய்யாதாங்க கந்தகம் கரையாது. அடுத்தது சேதனை கரைப்பானில் கரையும். கார்பன் இருசல்பேட் நன்றாக கரையும். இப்ப கார்பன் இருசல்பேட்ல என்ன செய்ய போகுதுன்னா இது சல்பர் மிச்ச நல்லா கரைய போகுது. அதே டைம் என்ன சேதனை கரைப்பானில் என்ன செய்ய போகுதுன்னா இது கரைய போகுது. ரைட். அடுத்த நாம ஒரு விஷயம் சல்பர் இரசாயன இயல்புகள். சல்பர் இரசாயன எப்படி பண்ணுவாட்டா கந்தகம் நீல நிற சுவாலையோட உதாரணமா கொஞ்சம் கந்தகத்தை எடுத்து நீங்க என்ன செய்யீங்கன்னா ஹீட் பண்றீங்க. கந்தகத்தை நீங்க சுவாலை வெப்பம் எடுத்தீங்கன்னா அது என்ன செய்யணும்னா ப்ளூ கலர்ல நல்ல பிரகாசமான ஒரு நீல கலர்ல என்ன செய்யணும்னா கந்தகம் ஒரு கந்தக ஆக்சைடு வாயு என்ன செய்ய போகுது உருவாக்க போகுது. உருவாக்க போகுது. சரியாவே ரைட். அடுத்தது அநேக உலோகங்கள் கந்தகோட வெப்பமேற்றும் போது உலோக சல்பேட் உருவாகும். இப்ப உதாரணமா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது உதாரணமா சல்பேட் வெப்பமேற்றினா SO2 இந்த வாயு கந்தக ஹீரோக்சைடு உருவாக போகுது. அடுத்தது சொல்ல போனா என்னன்னா உதாரணமா ஒரு உலோகத்தை H2S இதோட தாக்கமான யோசிச்சீங்கன்னா NaS உலோக சல்பைட்னு சொல்லுவோம். சொல்லுவோம் இந்த கந்தகம் உலோகத்துல தாக்கம் என்ன செய்வாங்க உலோக சல்பைட்டை உருவாக்க போகுது. சரியாவே சோ இவ்வளவு தான் என்ன கந்தகத்துல யூஸ் கந்தகத்துல இரசாயன இயல்புகள். அடுத்து நாம பார்க்க போறது கந்தகத்துல பயன்கள். கந்தகத்துல பயன்களை நாம பார்த்தோம்னாலே ஃபர்ஸ்ட் என்ன சல்பூரிக் அமிலத்தின் உற்பத்தி. சல்பூரிக் அமிலம்னா H2SO4 H2SO4 தேசா பாரு H2SO4 என்ன இருக்கு SCD. So H2SO4 உற்பத்தி யார் வேணும் கந்தகம் வேணும்டா. சோ இதெல்லாம் என்ன சொல்லலாம் நீ லேசா புரிஞ்சுக்கலாம். சோ H2SO4 உற்பத்தி என்ன செய்ய போகுதுடா கந்தகம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ரப்பர் வல்கனைஸ் படுத்துறதுக்கு என்ன செய்வாங்க கந்தகத்தை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து என்ன மெக்னீசியம் சல்பேட் தயாரிக்கிறது. அதாவது கால்சியம் மெக்னீசியம் சல்பேட் கொண்டு தயாரிக்கிறது என்ன செய்வாங்க இது கந்தகத்தை செய்வாங்க. அதே மாதிரி வைன் பியர் போன்றவற்றையும் பங்கஸ் கொல்லியா யூஸ் பண்றதுக்கு என்ன செய்வாங்க இந்த கந்தகத்தை யூஸ் பண்ணுவாங்க. சரியாவே சோ இவ்வளவு தான் கந்தகத்துல பயன்கள். சோ கந்தகத்துல பயன்கள் என்னென்னோடு நம்ம ஷார்ட்டா பார்த்துட்டோம். சோ கந்தகத்துல பயன்கள்னா இவ்வளவுதான். சரியா ரைட். அடுத்து நாம பார்க்க போற அல்லோகம் தான் கந்தகத்துல தான் இருக்கும். கந்தகத்துக்கு மேல பெருசா எதுவும் இல்லை. சோ கந்தகத்துக்கு இவ்வளவுதான் டீடைல்ஸ். அடுத்து நாம பார்க்க போறது தான் கார்பன். அடுத்து நாம பார்க்க போறது தான் யாரு who's that carbon. right கார்பன் எடுத்துட்டீங்கன்னா கார்பனை பார்த்தோம்னா கார்பன் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நீ யூஸ் பண்ண எல்லாத்துலயும் இருக்கும் கார்பன். இப்போ நீ இருக்கிற போடுற உடுப்பு ஸோ யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ்ல இதுல எல்லாத்துலயும் என்ன செய்ய போகுதுன்னா கார்பன் பறந்து பட்டு இருக்கும். ஏன் கார்பன் அவ்வளவு மோஸ்டா என்ன செய்யப்படும் நம்ம கார்பனை யூஸ் பண்றோம். இயற்கையில் பரவலாக காணப்படுற ஒரு அல்லோகம் தான் யாரு இந்த கார்பன். அடுத்தது என்ன பெட்ரோலியம் பிரித்தெடுப்பு நிலக்கரி போன்றவற்றில் என்ன செய்யுது கார்பன் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது இரும்பு பிரித்தெடுப்புலையும் கார்பன் என்ன செய்யுது ஒரு முக்கிய கூறா செய்யறதுல பயன்படுத்தப்படுகிறது. கார்பன் ரெண்டு பிரதிருப்பம் ஒன்று என்ன பளிங்குருவானது அடுத்தது பளிங்குருவற்ற பிரதிருப்பங்கள் என்ன செய்யணும்னா கார்பன் கொண்டிருக்கும். சரியாவே ரைட். இப்ப அடுத்த பார்ப்போம் கார்பன் பிரதிருப்ப வடிவம் இல்ல பளிங்குருவான வடிவம் வேண்டா பாக்குறதுக்கு பளிங்கு மாதிரி பல பலப்பா இருக்கும். அவர்தான் யாரு வைரம் காரியம் புளோரின் போன்ற செயற்பாடுகள் என்ன செய்ய பளிங்குருவான கார்பனுக்கு உதாரணம். பளிங்குரு அற்றதுன்னா நிலக்கரி சுடற்கரி மரக்கரி என்ற மரக்கரியில மரத்தை பத்த வச்ச வர மரக்கரி. சோ அதெல்லாம் என்ன செய்ய போதும் என்னதுக்கு யூஸ் பண்ண போறோம் அதெல்லாம் பளிங்குருவற்ற கார்பன் இருக்கு அதெல்லாம் வரப்போகுது. சரியாவே அடுத்தது கார்பன் பௌதிய இயல்புகள். கார்பன்ல பிரதிருப்பது மின்னை கடத்தக்கூடியது எது சொல்லுவோம். கார்பன் பிரதிருப்பதுல மின்னை கடத்தக்கூடியது எதா இவர்தான் கார்பன் பிரதிருப்பங்கள்ல மின்ன கடத்தக்கூடிய ஒரு ஆள். சோ இவர் என்ன செய்வாரு காரியம் கார்பன் இதுல மின்ன கடத்தக்கூடிய ஒரு ஆளா பயன்படுத்தப்படுகிறது. சரியா மரக்கரி வாயு ரைட். இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கும்போது உதாரணமா பழைய கால தாக்கல் நல்ல ஓல்டேஜ் ஆனாங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அவ ஒரு இடத்துல என்னோட சாப்பாடு அனுப்ப நினைச்சுவாங்கன்னா வாழையாடு எல்லாத்தையும் கட்டி போட்டு மேல ஒரு கரித்து வைப்பாங்க. கேட்ட என்ன சொல்லுவாங்க பேபி சாசுகள் அண்டிடக்கூடா அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனா என்ன விளக்கம் பண்ண உண்மையான சயின்டிபிக் என்ன அந்த மரக்கறி என்ன செய்ய மாட்டா கெட்ட வாயு அசுத்தமான வாயுக்கள் என்ன செய்யணும் அது உறிஞ்சிக் கொள்ளும் சாப்பாடு பழுதாகாம அது உறிஞ்சிக் கொள்ளும் சோ அந்த காலத்துல இருக்கிறாங்க என்ன செஞ்சாங்க கொஞ்சம் நாலேஜா செட் பண்றீங்க ரைட் அடுத்த வாரம் வைரம் வைரம் என்ன காப்பர் ஒரு குறிப்பு பண்ணிருந்தேன் வைரம் என்ன செய்ய போகுதுன்னா உயர் முறிவு சுட்டி உடையதா காணப்பட போகுது உயர் முறிவு சுட்டி என்னன்னா உதாரணமா முறிவு சுட்டியின் ஹைகள் என்ன ஒரு ஒளிக்கதிர் ஒளி பிடிப்பாடு சரியா பட்டு இது செவ்வன்னா ஒன்னு செய்யும் செவ்வனை விலக்கி முடிவடையும் அல்லது செவ்வன் நோக்கி முடிவடையும் அல்லது செய்யும் முழு தெளிப்படையும் ஒளி முறிவு சுட்டி கூட 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 என்ன செய்யும்னா முழு தெளிப்படைகிற வீதம் என்ன செய்ய போது கூட போகுது ஒளி முறிவு சுட்டி கூடிச்சு என்ன செய்ய போது முழு தெளிப்படை வீதம் இதாக போகுது இவனுக்கு பாத்தீங்கன்னா வைரத்துக்கு முறிவு சுட்டி அதிகம் வைரத்துக்கு முறிவு சுட்டி அதிகம் என்ன செய்யும்னா உதாரணமா வைரம் மினுமினுக்கிறது தானே வைரம் மினுமினுக்கிற சப்ஜெக்ட் தானே உதாரணமா வைரம் மினுமினுக்கிறது இதாண்டா வைரம் வைரத்தை பழி விட்டுறாங்க சரியா ரைட் இப்ப இந்த சப்ஜெக்ட் இந்த இதுல பாத்தீங்கன்னா வைரத்துல ஒரு ஒளிக்கதிர் போயிச்சுன்னா உடனே செய்ய மாட்டாங்க வெளியே வர மாட்டாங்க முறிவு சுட்டி கூட என்றதால உள்ளுக்கு முறிவடைஞ்சு ஒளிக்கதிர் கூட ஆகினால்தான் வைரம் என்ன செய்ய போகுது ஒரு மினுமினுப்பை காட்ட போகுது மினுமினா பிரகாசமா இருக்கும் நான் இனி சீரியல் பார்த்த பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் வைரம் மினுமினுப்பு விளங்கிருக்கும் சோ என்ன ரீசன் உயர் முறிவு சுட்டி உடையது சரியாங்களே ரைட் அடுத்தது என்ன வைரம் தவிர்த்த கார்பன் ஏனையவை எல்லாமே என்ன செய்ய போகுது கருப்பு நிறமா காணப்பட போகுது மோஸ்ட் ஆஃப் யூஸ்ல எல்லாத்தையும் மாதிரி என்ன செய்ய போகுது அடுத்தது என்ன திண்மமா காணப்படும் ஒப்பீட்டளவுல அடர்த்தி குறைந்ததான் என்ன செய்ய போகுதுன்னா இது காணப்பட போகுது ரைட் வைரத்துல இரசாயன இயல்புகள் பார்க்க கார்பன் இரசாயன இயல்பு பார்க்க போறோம் கார்பன் இரசாயன இயல்புகள் என்ன மேக்ஸிமம் என்ன செய்ய போதோ எரியூட்டும் போது ஆக்சிஜனோட தாக்கம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடு உருவாக போகுது அதாவது கார்பனை ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சா CO2 உருவாக போகுது கார்பனை ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சா CO2 கேஸ் என்ன செய்ய போகுது உருவாக போகுது உயர் வெப்பநிலையில் கார்பன் கால்சியம் ஆக்சைடு தாக்கம் அடைந்து கால்சியம் கார்பனேட் உருவாகும் உயர் வெப்பநிலையில் கார்பன் கால்சியம் இதோட தாக்கம் அடைஞ்சு செய்ய போகுது கால்சியம் ஆக்சைடே உருவாக போகுது சரியா சோ இவ்வளவு தான் பிள்ளைகள் என்னன்னா கார்பன் டை தாக்குதிறன் குறைந்த மூலம் இரசாயன உலகம் தாக்குதிறன் குறையும் என்னன்னா கார்பன் என்ன செய்ய போறாரு தாக்குதல்ல கீழே வர உலோகம் அல்ல கார்பன் என்ன செய்யாது தாக்குதல்ல கீழே வரது சோ என்ன செய்ய தாக்குதிறன் குறைவடையும் அதே டைம் என்ன அமிலம் காரம் குளோரின் ஆகியவற்றின் தாக்கத்தில் ஈடுபடாது மரக்கறி போன்ற பலங்குருவான வடிவங்கள் இரசாயன தாக்கத்தில் ஈடுபடும் சரியா சோ இவ்வளவுதான் என்னன்னா கார்பன் டை இரசாயன கார்பன் பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பங்கள் எக்கச்சக்கமான சந்தர்ப்பம் கார்பன் பயன்படுத்தப்படுறது என்னென்ன சந்தர்ப்பங்கள் கார்பன் பயன்படுத்தப்படுறதுக்கு ஒன்று நம்ம ஒவ்வொன்றையுமா கார்பன் பளிங்குரு வடிவத்துல பளிங்குரு வட்ட கார்பன் பார்த்தோம்னா என்னத்துக்கு பயன்படுத்தப்படும் கருப்பு மை ரப்பர் நிறமா பயன்படுத்தினா பளிங்குரு வட்ட கார்பன் யூஸ் பண்ண போறோம் பளிங்குரு வட்டத்துல நிலக்கரி எதுக்கு பயன்படுத்த போதும் எரிபொருள் நம்ம யூஸ் பண்ற எரிபொருளுக்கு என்ன செய்ய போகுதுன்னா நிலக்கரி இல்லாத என்ன செய்யுது கரண்ட் கட் ஏற்படுகிறது ரைட்டா சரி அடுத்து என்ன காரியம் என்ன யூஸ் பண்ற பென்சில் எங்க ஒரு காரியம் சோ அதுக்கு என்ன செய்யுது யூஸ் பண்ணப்படுது அதே டைம் வைரம் என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள்ல கழுத்துல எடுக்கிறதா என்ன வைர நெக்லஸ் போட்டுக்கலாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சோ அதுக்கு என்ன செய்யுது ஆபரணங்கள் எத்தனை கழுத்துக்கு என்ன செய்ய போகுதுன்னா வைரம் எடுக்க போறாங்க ரைட் அடுத்த பார்ப்போம்ல மரக்கறி என்ன விறகு தானே வாயுக்குள்ள சுழற்சி என்ன செய்ய போறாங்கன்னா அந்த விறகு பத்த வச்சு வர மீதி அதை என்ன செய்ய யூஸ் பண்ண போறாங்க அதுக்கப்புறம் கார்பன் நார்கள் கார்பன் குழாய் நனோ பதார்த்தங்கள் என்ன செய்ய ஆக்கப்படுறது அதாவது பேட்மிண்டன் விளையாடக்கூடிய மாதிரி தெரியும் பேட்மிண்டன் நார்ல கார்பன் ஃபைபர் உள்ள பேட்மிண்டன் இதுல கூட என்ன கார்பன் ஃபைபரா இருக்க போகுது அந்த பேட்மிண்டன் இது சோ அதுக்கு என்ன செய்ய போகுது கார்பன் நார்கள் ஆக்கப்பட்ட பொருட்களுக்கு என்ன வலுவூட்ட செய்ய போகுது கார்பன் நார்கள் பயன்படுத்த போகுது சோ இவ்வளவு தான் ஓவராலா என்னடா கார்பன் நார் கார்பன் குழாய்கள் சோ கார்பன் யூஸ் என்ன பெரும்பாலும் இவ்வளவுதான் சரியா சோ கார்பன் பத்தி எல்லாம் கிளியர் தானே இவ்வளவுதான் கார்பன் இவ்வளவுதான் என்ன கார்பன் யூஸ் இது எல்லாமே என்ன இவ்வளவுதான்டா சோ இத என்ன செஞ்சுக்கோ பாத்துக்கோ கார்பன் இதெல்லாம் இவ்வளவுதான் இருக்கும் ரைட்டா சரி அடுத்து நான் பார்க்க போற சப்ஜெக்ட்ல ரெண்டு சின்ன ஆகலையாக உலோக போலிகள் அப்படிங்கிற சப்ஜெக்ட் பார்த்தோம்னா இவ உலோகோமில் ரெண்டுக்கும் இடைப்பட்டாங்க அலி என்ன கன்செப்ட் நம்ம பார்க்கலாம் சோ உலோக போலிகள் என்னடா அலி என்ன கன்செப்ட் உலோகோமில் அலோகோமில் ரெண்டுக்கும் இடைப்பட்டார்கள் ரைட் புவியோட்ல ஆக்சிஜனுக்கு அடுத்ததா காணப்படுற ஒரு முக்கியமான வால் தான் சிலிக்கன்
உனக்கு லேசா சொல்ல போனா கால்ல பற்றீங்க பாரு மண் இவதான் SiO2 தான் என்னடா மணல் SiO2 தான் என்ன மணல் மண் எவ்வளவு மண் இருக்கி ஒரு வாரடம்லாம் என்னடா மண் தான் இருக்கு ஸோ புவியோட்டுல ஆக்சிஜனுக்கு அடுத்ததா காணப்படுற முக்கியமானது தான் யாருன்னா இந்த சிலிக்கன் சிலிக்கன் சேர்வை இயற்கை பளிங்குருவற்ற வகையிலாக செய்ய போதுன்னா காணப்பட போகுது ஸோ இதுல பிரதிரப்போடியம் செய்ய போதுன்னா சிலிக்கன் செய்ய போது பயன்படுத்த போது இதுலயும் பளிங்குருவானது பளிங்குருவற்றது ஒரு பாஸ்பேப்பர் கடையில போட்ட டியூட்ல ரெண்டாவது வழியா ஏன் பளிங்குருவா அதாவது பிரதிரப்போடியங்களுக்கு மாற்றம் கொண்ட மூலகங்கள் சிலிக்கன் கார்பன் கந்தகம் இவ்வளவு தான் என்னன்னா பிரதிரப்போடியங்களை மாத்திரம் கொண்ட மூலகங்கள் சரியாவிலே ஸோ காணப்படுகிறது அடுத்து என்ன திருவணைக்கல் மணல் என்பவற்றுடன் ஏமடைட் போன்ற இரத்தினல் கற்களாக இது அவங்க செய்ய போதுன்னா இது பயன்படுத்தப்படுகிறது களி பளிங்குருவற்ற சிலிக்கன் சேர்வையாகும் களி என்னன்னா பளிங்குருவற்ற சிலிக்கன் சேர்வை மண்ணை பார்த்தீங்கன்னா மண்ணில் என்ன செய்ய போதுன்னா சிலது நல்ல கல் மாதிரி இருக்க போகுது சில களிமண் இருக்க போது அது பளிங்குருவற்ற அதான் என்ன சொல்றாங்க அடுத்த பார்த்தோம்னா இதுல உருநிலை கொதிநிலை 1410 பாய்ச்சி அதாவது மிச்சம் கூட மண்ணாட எல்லாத்தையும் சமைக்க மண் உருகி கேள்விப்பட்டிருக்கியா மண் உருகி கேள்விப்பட்டிருக்கியா இல்லையே ஸோ மண்ணை உருக்குறதுக்கு எத்தனை பாய்ச்சி வேணும் 1410 பாய்ச்சி வேணும் ஸோ அதான் சொல்றாங்க சிலிக்கன் என்ற பயன்பாடுகள் எப்படின்னா உதாரணமா அல்லோகங்கள் என்னது உலோக போல என்னது பயன்படுத்துவாங்கன்னா பெரும்பாலும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் யூஸ் பண்றது இலத்திரைய சாதனங்கள் தான் பெரும்பாலும் அதாவது இருவாயி டிரான்சிஸ்டர் போன்றதை யூஸ் பண்றது என்ன செய்வாங்க இந்த சிலிக்கன் யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது சூரிய கலங்கள் தயாரிப்பு சோலார் பவர் ரீசன் சோலார்ல என்ன செய்வாங்கன்னா இந்த சிலிக்கன் என்ன செய்ய போறாங்க மேக்சிமம் யூஸ் பண்ண போறாங்க அடுத்தது கணனி துணை என்ன செய்ய போறாங்க துணைக்கூறுகள் உற்பத்தியும் பயன்படுத்த போறாங்க அதாவது SSD ஹார்ட் டிஸ்க் HD ஹார்ட் டிஸ்க் அதாவது வன்னிருவட்டுக்கள் சொல்ல போறோம் ஸோ கணனில உதிரி துணைப்பாகங்கள் யூஸ் பண்றதுக்கு என்ன செய்ய போறாங்க இது பயன்படுத்த போறாங்க ஸோ இது நான் பார்க்க போறாங்கடா இவ்வளவுதான் சிலிக்கன் சரி அப்படியே இது என்ன ஒரு உலோக போலி அடுத்து நான் பார்க்க போறோம் வந்து என்ன போரன் அடுத்து பார்க்க போறாங்க யாரு போரன் ரைட் இந்த போரனை பாத்தீங்கன்னா தூய போரன் கருமை நிற பளிங்குருவான திண்மம் உலகமாகும் தூய போரன் எப்படின்னா ஒரு பளிங்குருவான திண்ம மூலமா என்ன செய்ய போகுது இந்த போரன் இருக்க போகுது போரன் அடர்த்தி 3300 சரியான மாதிரி அடர்த்தி கூறியவரால் உருகுநிலை 2200 பாய்ச்சி இதுல உருகுநிலை இருக்க போகுது தாக்குதல் ஒப்பீட்டளவில் என்ன செய்ய போகுது வாயுகளுக்கு என்ன செய்ய போகுது தாக்குதலை குறைவா தான் இருக்க போகுது சரியாவிலே ரைட் அடுத்து என்ன பளிங்குருவற்ற போரன் அதிக வெப்பநிலை ஆக்சிஜன் நைட்ரஜன் நைட்ரிக் அமிலம் தாக்கம் அடையும் பளிங்குருவற்ற போரன் செய்யணும்னா இதுல தாக்கம் அடைஞ்சா இருக்க போகுது போரன் பயன்கள் என்ன செய்ய போனா இவரும் இந்த சேம் பயன் தான் உலோக உருக்கி ஒட்டுவதற்கு என்ன செய்யலாம் போரன் யூஸ் பண்ண போறாங்க அதே இவரும் என்ன செய்ய போறாங்கன்னா இருவாயு அதாவது குறைகடத்தி தயாரிப்பு என்ன செய்ய போறாங்கன்னா போரன் யூஸ் பண்ண போறாங்க அடுத்த கண்ணாடி வாயில் தயாரிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க போரனை யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது குறைகடத்திகள் கலப்படம் செய்வதற்கு என்ன செய்வாங்கன்னா போரனை யூஸ் பண்ணி ஒரு குறைகடத்தியோட கலப்படம் செய்து யூஸ் பண்றதுக்கு தான் செய்வாங்க போரனை யூஸ் பண்ணுவாங்க நீங்க எலக்ட்ரானிக்ஸ் பண்ண படிக்கல இந்த குறைகடத்தி என்ன டிரான்ஸ்பரண்ட் என்ன உலகம் எப்படி ஏதாவதுங்கிறதுல நீங்க செய்வீங்க இது கூட படிச்சு கொள்வீங்க சரியாவே ஸோ இவ்வளவு தானே நான் பார்க்க வந்து உலோகங்கள் அலோகங்கள் போரன் இதுல சப்ஜெக்ட் ஸோ இவ்வளவு கிளியர் தான் நம்மளே ஸோ இவ்வளோ நான் என்னன்னா உலோகங்கள் அலோகங்கள் உலோக போலியல் போன்றவற்றில் சப்ஜெக்ட் சரியா ரைட் ஓகே நாம இப்போ படிச்ச இவ்வளவுக்கு என்ன ஒரு தனி சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு உலோகத்துக்கும் தனியா சார்ட் போட்டு இதில் உலோகங்களோட பயன் என்ன உலோகங்களோட என்ன அலுவலகமா ஏதாவது உலோகத்துல என்ன எல்லாத்தையும் நீங்க செய்யணும் ஒரு சமரைஸ் பண்ணி போட்டு இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளேஷன்ல உனக்கு 100% வீதம் உனக்கு ஃபுல் கிளியரா வழங்கும் சரியாவே ஸோ நாம பார்த்த உலோகங்கள் என்னன்னு பார்த்தோம் சோடியம் மெக்னீசியம் அதே டைம் அடுத்தது என்ன நைட்ரஜன் சொல்லண்டா ஏன் தூங்கிட்டியா தூங்கலையே முடிச்சுட்டு தானே ரைட் ஆக்சிஜன் பார்க்கல மெக்னீசியம் பார்த்தோம் நைட்ரஜன் பார்த்தோம் கார்பன் பார்த்தோம் சல்பர் பார்த்தோம் போரன் பார்த்தோம் சிலிக்கன் பார்த்தோம் ஸோ உன்னோட உருளை எப்படி இருக்க போறா எதோ தாக்கம் அடைய போறா சொன்னோம் எல்லாம் உனக்கு இந்த வீடியோல வடிவ வீடியோ கிளிப்ஸா போட்டு தான் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் அது பிள்ளைக்கு மேக்ஸிமம் செய்வேன் சரியாவில்லை ஸோ இதை பார்த்து படிச்சு கூட எவ்வளோ பேர் நோட்ஸ் சென்ட் பண்ணணும் நோட்ஸ் சென்ட் பண்ணி ஓகே நம்ம அடுத்த சப்ஜெக்ட்ல சந்திப்போம் தேங்க்யூ பாய்